வணக்கம். இன்றைக்கு நம்ம தாக்குத்து முத்தலிஃப்ல பல்வேறு அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பேச இருக்கோம். அதற்கு முன்பாக சப்ஸ்கிரைபர் அவர்களுக்கும் அந்த வீடியோ பார்க்குற அனைவருக்குமே தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இந்த தீபாவளி மக்கள் மனம் போல எல்லாரோட வாழ்க்கையும் வெற்றி முறைய நாங்க இறைவனை பிரார்த்திக்கிறோம். எல்லாருக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள். இன்றைக்கு நம்ம பேச இருக்கக்கூடிய விஷயங்கள் 10 கேள்விகள் ஒன்றிய அரசிடம் அப்படின்னு சொல்லி மறுபடியும் ஆரம்பிச்சிருக்கிற தமிழக அரசாங்கத்திடம் உள்ள கேள்விகள். அது மட்டும் இல்லாமல் நேற்று மத்திய நிதி அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஜிஎஸ்டி சீர்திருத்தம் பத்தியான விஷயங்களை பத்தி பேசியிருக்காங்க. நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் மீது வழக்கு பதிவு, அண்ணாமலை அவர்களுடைய கொடி, இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை பேச இருக்கிறோம். காங்கிரஸ் எம்எல்ஏ ஒருவருடைய செயல்பாடு மிகவும் கண்டனத்துக்குரிய விஷயமா மாறி இருக்கு. இந்த மாதிரி விஷயங்களை பேச இருக்கிறோம். வணக்கம். வணக்கம். அப்படியே நம்ம நேயர்களுக்கு அப்படியே ஒரு தீபாவளி வாழ்த்துக்களை சொல்லி அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். உங்களுக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். கண்டிப்பான வாழ்த்துக்கள் தான். தேங்க்யூ. ஆனா ஒன்றிய அரசிடம் 10 கேள்வி நம்ம ஆட்கள் மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாங்க. இது என்னன்னா, கவர்னருக்கு இப்போ கடந்த வாரத்துல ஒரு விஷயத்த சொல்லும் பொழுது யாருடன் போராடுகிறது தமிழகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கலைஞர் ஆளுநர் பேசியிருந்தாரு. அதுக்கு எதிராக முதல்வர் அவர்களுக்கு அடுக்கிய கேள்விகளுக்கும் இந்த கேள்விகளுக்கும் ஏதாவது டிஃபரெண்ட் இருக்கானே? அவங்கள்ட்ட இப்போ எதுவுமே புதுசாக விஷயம் இல்லைங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த உருட்டு திமுகன்னு போட்டதுக்கு நம்ம நேற்று பேசின மாதிரி இவர்கள் திருட்டு அதிமுகன்னு போட்டு ஒன்றுமே இல்லை, கொரோனாவில் பாதுகாப்பாக இருங்கள், பாஜகவுடன் எந்நாளும் கூட்டு இல்லை, இந்த மாதிரி விஷயங்கள் சொன்னாங்க. இதுக்கு ஒரு அரசியல் கட்சியுடைய இதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குன்னு தெரில. அந்த மாதிரி நேற்று 10 கேள்விகள் அவர் கேட்டார். யார்? நம்ம தங்கம் தென்னரசு கேட்டார். இவருடைய வேலை என்னென்னா, இவர்கள் மேலே நாளுக்கு நாள் இந்த சிஏஜி அறிக்கை, நேற்று பள்ளி கல்வித்துறை, உயர்கல்வித்துறை, நிதி அது செலவழிக்காதது, கடன் வாங்கினது, இந்த மாதிரி பல விஷயங்கள் இவர்கள் மேலே அடுத்து வருது. இந்த ஃபாக்ஸ்கான் நிதி, இந்த ஃபாக்ஸ்கானுடைய முதலீடை ஈர்க்காதது, அதில் தப்பான அந்த இது கூகுளு, இந்த மாதிரி பல விஷயங்களில் இவர்கள் பல்பு வாங்கிறது. ப்ளஸ்ஸு இன்றைக்கி இருக்கிற அரசியல் சூழ்நிலை என்னென்னா, தாவேகா அநேகமாக என்டிஏ பக்கம் போயிடும்ன்ற அந்த பயம், இது எல்லாமே இவருடைய அரசியல் நிலைப்பாட்டை தலைகீழாக இவர்களுக்கு ஒரு சோர்வையும் ஒரு விரக்தியையும் கொடுத்துருக்கனால என்ன பண்ணுறது என்ன பேசுன்னு தெரியாமல் 1க்கு 5 6 ஸ்ட்ராட்டஜி டீம் வச்சுருக்காங்க. என்ன தெரியாமல் பழைய மேட்ரியே திரும்ப 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 அதில் பாருங்கள். இவர் 10 கேள்வியாக ஒரு கார்டு போட்டிருக்காங்க. அதான் சன் நியூஸு, அது கலைஞ டிவி கூட அந்த மாதிரி போட மாட்டேங்கிறாங்க இவங்க. மாநிலங்களை கலந்தாலோசிக்காமல் ஜிஎஸ்டி சீர்திருத்தம், கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசம் என்பது வெற்று முழக்கமா அப்படின்னு கேட்டிருக்காரு. மாநிலங்களை கலந்தாலோசிக்காமல் ஜிஎஸ்டி சீர்திருத்தம்ன்றது பல தடவை அவங்க நிர்மலா சீதாராமன் சொல்லிட்டாங்க. மாநில அரசுகளுக்கும் மத்திய அரசுக்கும் இந்த ஜிஎஸ்டி மேட்டரில் சம்பந்தம் இல்லை. அதற்குன்னு ஜிஎஸ்டி கவுன்சில் இருக்குது. அதில் உங்கள் நிதியமைச்சர், உங்கள் நிதித்துறை செயலர் மற்றும் பலரும் இருக்கிறாங்க. அதே மாதிரி மத்திய அரசு, பல மாநிலங்கள் இந்த மாதிரி இருக்கும். அந்த ஜிஎஸ்டி கவுன்சில் கூடி தான் எல்லா முடிவையும் எடுக்கும். அங்கெல்லாம் தலையாட்டிக்கிட்டு இங்கே இந்த வேலைலாம் பண்ணுறீங்க, அரசியல் பண்ணிகிட்ருக்கீங்கன்றாங்க. அதே மாதிரி தான் அரசியலை இப்பொழுது நிதியமைச்சர் பண்ணியிருக்காரு. மாநிலங்களை கலந்து ஆலோசிக்காமல் ஜிஎஸ்டி சீர்திருத்தம்னா என்ன அர்த்தம்? அப்போ இவங்க வணக்கம் போல் இந்த நிதி ஆயோக்கு போகாத மாதிரி இதுக்கும் போகாமல் இருந்துட்டாங்களான்னு தெரியல. ஜிஎஸ்டி கவுன்சில் இவங்க ஜிஎஸ்டி கவுன்சில் இவங்களுடைய டீம்லாம் என்ன பண்ணிச்சுன்னு தெரியல. இன்னும் அந்த சீர்திருத்தம் என்ன உங்களுக்கு பெரிய பாதிப்பு? சீர்திருத்தத்தினால மக்களுக்கு தான் நல்ல நன்மை கிடச்சிருக்குது. உங்களுக்கு வர்ற வருமானம் பாதிப்புனா எல்லா ஸ்டேட்டுக்கும் தான் அது பாதிப்பு. எல்லா ஸ்டேட்டும் ஒத்துக்கிட்டு தானே குறைச்சிருக்காங்க. அப்புறம் இவங்க மட்டும் தனியாக ஏதோ இதில் தெரியுதா? மத்திய அரசை எதிரியாக காட்டணுன்ற அந்த ஏற்பாடு. அடுத்தது என்இபி, தேசிய கல்விக் கொள்கை, இந்தியை திணித்து தமிழ்நாட்டு குழந்தைகள் கல்வியை சிதைப்பது மாற்றாந்தாய் மனப்பான்மை இல்லையா அப்படின்னு இல்லையா? இல்லை தான், மாற்றாந்தாய் மனப்பான்மை இல்லை தான். இந்தியை திணித்து இந்த உருட்டை எவ்வளோ காலத்துக்கு உருட்ட போகிறாங்கன்னு தெரியல. இதுக்கு பாஜகலையும் கொஞ்சம் தலைவர்கள் கொஞ்சம் பேசணும் விரிவாக. தேசிய கல்விக் கொள்கையில் இந்தியை எங்கே திணிக்கிறாங்க? 3வது மொழியாக ஏதாவது ஒரு மொழி, தாய்மொழி ஆங்கிலம், 3வது மொழியாக ஏதாவது ஒரு மொழியை கற்றுக்கலான்னு தான் ஆப்ஷன் இருக்குது. இங்கே எங்கே ஹிந்தி வருது? இவர்களாக சொல்லிக்கிறது அது மூலியமாக ஹிந்தி சமஸ்கிருதம் உள்ளே வருதுன்னா ஹிந்தி கற்றுக்கணும், ஹிந்தி கற்றுக்க போகிறான். நீங்கள் ஏன் தடுக்கிறீங்க? இந்த இருமொழி கொள்கைன்றதை வச்சுக்கிட்டு உருட்டுறது இன்னும் எத்தனை நாளைக்கு உருட்ட போகிறீங்கன்னு தெரியல.
தனியார் பள்ளிகள்லையும் சிபிஎஸ்சி இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் 3 மொழி இருக்குது, அவங்களாம் கற்றுக்குறாங்க. அரசு பள்ளி மாணவர்களுக்கு 3வது மொழியை தராமையே இவ்வளோ உருட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்தியை திணிக்கிறாங்க. எவனுமே இதோட ஜோக்கு, அன்றைக்கி இந்தியை முற்றிலுமாக தடை செய்தல் அப்படின்னு ஒரு இதை கிளப்பி விட்டாங்களே, அது அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானதுன்னு தெரியும். அதை கிளப்பி விட்டு அது பெரிய இதாகி வதந்தின்னு ஆயிடுச்சு அப்புறமா. ஆனால் ஏதோ ஒரு மாவட்டத்தில் திமுககாரங்க இந்தி எழுத்தெல்லாம் போட்டுக்கிட்டு கோஷம் கொடுத்துக்கிட்டு எல்லா எழுத்தும் போட்டு அழிச்சிக்கிட்டு, எதுக்குன்னு கேட்டால் இந்தியை அழிக்கிறதுக்கு சட்டம் கொண்டு வந்து போகிறாங்க தமிழ்நாட்டில் அப்படின்னு அவங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்குது. தமிழகத்தில் சட்டமன்றத்தில் கொண்டு வர போகிறாங்கன்னு அவங்க பேட்டிலாம் கொடுக்குறாங்க. இந்த காமெடிலாம் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஜனங்க இதுக்கு சுத்தமாக வரவேற்பு கொடுக்குறதே இல்லை. எல்லாத்துக்கும் ஒரு காலம் உண்டு. இன்றைக்கி கொண்டு வந்து பழைய படத்தை ஓட்டிகிட்டு இருக்க முடியுமா? அப்புறம் ஊபி, குஜராத், மகாராஷ்டிரா அளிக்கப்படும் சாலை திட்டங்களை தமிழ்நாட்டுக்கு தராதது ஏன்? நீங்கள் அவர்களோடு உறவாக செல்லாதது ஏன்? எல்லாவற்றிலும் அரசியல் செய்வது ஏன்? அப்படிலாம் கேட்கணும் திருப்பிக்கிட்டு. ஏன்னா நீங்கள் சாலை திட்டங்கள் அதிகமாக தமிழ்நாட்டுக்கு கொடுத்துருக்கோன்னு பிரதமர் வந்து பேசிட்டு போனார். அன்னைக்கெல்லாம் பதில் சொல்ல கம்முன்னு இருந்தாங்க. இன்னைக்கு வந்துட்டு வரவேற்கிறதுக்கே இவர் தான் போனார். பெருமை கொள்கிறதுனாரு. தமிழகத்திற்கு பிரதமர் வருவது பெருமை கொள்கிறதுன்னு ட்வீட் போட்டு புதிய ரயில்வே திட்டங்கள் நிதி ஒதுக்குதல் தென்னக ரயில்வே. நான் என்ன கேட்குறேன், இப்போ இவர் இருந்தார் மூர்த்தி, பாமகலாம் ரயில்வே துறையில் இருந்தாங்க, வேலு எல்லாம். அப்போ ஏராளமான திட்டங்கள் இந்த மாதிரி விஷயங்களை கொண்டு வந்தாங்க. நீங்களும் வந்து இருந்தீங்க உங்கள் காலத்தில், என்ன கொண்டு வந்தீங்கன்னு ஒன்று பார்க்கணும். ரெண்டாவது, மத்திய அரசோடு எந்த அளவுக்கு இணங்கி போகணும் அப்படின்றது வந்து திரும்ப அதான் சொல்கிறது. அரசியல் பண்ணுறது வேற, அரசியல் எல்லா இடத்துலையும் பண்ணுறதுன்றது தவறு அப்படின்றது. அதே தான் அப்படியே கொண்டு வந்து தமிழ்நாடு அரசின் நிதியில் கட்டப்படும் வீடுகளில் பிரதமரின் பேர், பிரதமர் வீடு கட்டும் திட்டம் தானே அது பேர். அதுக்கப்புறம் பிரதமர் பேர் எதுக்கு அப்படின்னா கலைஞர் பெயர் எதற்கு அப்படின்னு தான் கேட்டுனுக்குறாங்க. இங்கே அதை பற்றி கேட்குறத வாய்ப்பே சொல்கிறதே இல்லை. ஏன் மற்ற தலைவர்களே இல்லையா தமிழ்நாட்டில் பிறக்கலையா? கலைஞர் மட்டுமே பிறந்தாரா அப்படின்னு கேட்டால் அதுக்கும் பதில் இல்லை. அப்புறம் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்திற்கு வழங்க வேண்டிய நிதி இப்போ கூட தான் சமீபத்தில் நிதியை ஒதுக்குனாங்க. அதில் வந்து என்ன சொல்கிறது, அந்த நிதியுடைய நிலுவைத் தொகை ஏதாவது இருக்கும், அதை வச்சுக்கிட்டு நிதி எங்கே அப்படின்னு. இல்லைண்ணா, அதுக்கு நிதியமைச்சர் வந்து பலமுறை வந்து சொல்லியிருக்காங்க ப்ரெஸ் மீட்ல அந்த கேள்வியில் எழுப்பப்படும் போதெல்லாம், எவ்வளவு நாங்க கொடுக்க வேண்டிய பாக்கி இருக்கு அதை சொல்லுங்க, அதை நாங்க எவ்வளவு தூரத்துல தரணுங்கிற 975 கோடின்றாரு. நாங்கள் எங்களுக்கு என்னன்னு சொல்லுவோம். நேற்று கூட பார்த்தீங்கன்னா 49,000 சில்லற கோடி ரூபாய் தமிழகத்திற்கு மத்திய அரசு தர வேண்டிய நிதின்னு போன பட்ஜெட்டில் சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த பட்ஜெட்டில் 52,000 கோடி ரூபா நிதி வந்ததாக குறிப்பிட்டிருக்காங்க. இவங்க கேட்ட விட 3,000 கோடி எக்ஸ்ட்ராவே வந்திருக்கு அப்படின்னு சூர்யா அவர் சொல்லியிருக்காரு. மத்திய அரசு இவங்களுடைய பட்ஜெட் இதுலேயே அவர் எடுத்துக்காட்டி சொல்கிறாரு. இவர்கள் சொல்கிறது எல்லாமே ஒரு விஷயத்தை பரப்பி விட்டு போய்கிட்டே இருக்கிறது. இப்போ ஹிந்தி மேட்டர் சொன்னோம்ல, அதே மாதிரி எங்கேயான்னு திரும்பி ரொம்ப நுணுக்கமாக கேட்டால் அதுக்கு பதில் இருக்காது. வேற என்ன போட்டிருக்காங்க? ஓய்வூதிய திட்டம். இந்த ஓய்வூதிய திட்டத்துக்கு 200 தமிழ்நாடு அரசு 1200 வழங்குறது. எல்லாத்தையுமே கொடுக்குறதுனா மாநில அரசு அப்போ எதுக்கு? அப்புறம் நாட்டின் மக்கள் தொகையில் தமிழ்நாடு 6%, ஆனால் 4% மட்டும் நிதி பகிர்வு. இதெல்லாம் வந்து நிதித்துறையில் பல அந்த விஷயங்கள் இருக்கிறது. மேலோட்டமாக அப்படி பார்த்தா 6% தான்ப்பா, 4% தான்ப்பா கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி வந்துடும். இதுக்கு அவர் முதல்வர் இதை டேக் பண்ணி போட்டிருக்காரு. நாட்டின் முக்கியமான திட்டங்களுக்கும் சட்டங்கள் இந்தியிலும் சமஸ்கிருதம் மட்டுமே பெயருடையது எந்த மாதிரியான ஆணவம்? ஒன்றிய அமைச்சர்கள் நம் குழந்தைகளை அறிவியலுக்கு புறம்பான மூடநம்பிக்கை சொல்லி மட்டுப்படுத்துவது ஏன்? எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்கள் ஆளுநரை வைத்து குழப்பம் விளைவிப்பது ஏன்? பாஜகவின் தேர்தல் வெற்றிக்காக மக்களின் வாக்களி பறிக்கும் வாக்கு திருட்டை ஆதரிப்பது ஏன்? இரும்பின் தொன்மை குறித்து இதெல்லாம் எப்போவுமே டெய்லி டப்புன்னு எழுப்பி சொல்லுங்கள் அப்படின்னு அதெல்லாம் சொல்லிட்டு இருப்பார் போல். இதே விஷயங்களை சொல்லிக்கிட்டு திரும்ப அவர்கள் பதில் சொன்னாலும் கேட்குறதில்ல, இவங்க சொல்கிறதே சொல்லிக்கிட்டு இருக்கிறது, இங்கே இருக்கிற ஊடகங்கள் மூலிமா அதை பரப்பிக்கிட்டே இருக்கிறது. இதுதான் இன்றைக்கி இவருடைய வாடிக்கையாக போய்கிட்டு இருக்குது. கண்டிப்பாக இவர் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. அதாவது உத்தரப்பிரதேஷ், குஜராத், மகாராஷ்டிரால போன்ற இதற்கு சாலை திட்டங்கள் ஏன் தமிழ்நாட்டுக்கு கொடுக்க மாட்டேங்கிறீங்கன்னு. நம்ம தமிழ்நாட்டில் வந்து சொல்ல போனா எல்லா இடங்களுமே வந்து நம்மளுடைய அந்த 4 வழி சாலைகள் எல்லா இடத்துலையுமே இருக்குல்ல. இப்ப 8 வழி சாலையுமே பல இடங்களை கொண்டு வரப்பட்டுருச்சு. கிருஷ்ணகிரி மாவட்டங்கள்லாம் வந்து பல்வேறு வளர்ச்சிகள் சாலை வசதி மேற்கொண்டு போயிருக்கு. இப்போ சென்னையில இருந்து பெங்களூருக்கு புதுசா ஒரு தடமும் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அது மேபி இந்த இயர்ல ஓபன் பண்ற மாதிரி இருக்காங்க.
பல நல்ல நல்ல திட்டங்கள் வந்து தமிழ்நாடு தான் முதல்ல வந்து அடையுது மத்திய இது அரசாங்கத்தோட இது திட்டங்கள். அப்படி கூட இல்லைங்க. இதில் எப்படி பார்க்கணும்னா, இவர்கள் சொல்கிறதெல்லாம் வேலைக்கு ஆகாத விஷயம். இப்போ வெள்ளைக்காரன் ஆட்சி செலுத்தும் பொழுது இந்தியா முழுவதும் இருப்பு பாதை போட்டான். வெள்ளைக்காரன் இந்தியாவை சுரண்டினான். ஆனால் இருப்பு பாதை போட்டான். ஏன் போட்டான்னா, இந்த விஷயங்களுக்கு நமக்கு டிரான்ஸ்போர்ட்டுக்கு அவனுடைய டிரான்ஸ்போர்ட்டுக்கு தேவைன்றதுனால தான் அவன் இந்தியா முழுவதும் இருப்பு பாதை போட்டான். அது இந்தியாவுடைய அனைத்து சமஸ்தானங்களையும் இணைப்பதற்கு ஒரு ஒரு நூல் மாதிரி அது உதவுச்சு ஒரு காலத்தில். அதுக்கப்புறம் சுதந்திரத்துக்கு பிறகுலாம். அப்போ அந்த மாதிரி பெருஞ்சாலைகள், நெடுஞ்சாலைகள் போடுவதுன்றது இந்த மாநிலத்தை இப்போ இந்தியா முழுவதும் நெடுஞ்சாலைகள் போடணும், பண்ணணும்னா, தமிழ்நாட்டை மட்டும் விட்டு ஒதுக்கிட்டு பண்ணலான்லாம் யாரும் பண்ண முடியாது. தேசிய நெடுஞ்சாலைகள்லாம். அப்போ எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லா இதுவும் பண்ணி தான் ஆகணும். அந்த வகையில் தமிழ்நாட்டுக்கு எந்த அளவுக்கு தேசிய நெடுஞ்சாலைகள் வந்ததுன்றத பிரதமர் சமீபத்தில் வந்தப்போ பெரிய அளவில் சொல்லி சுட்டி காமிச்சு பேசினப்போ இவர்கள் எல்லாம் வரவேற்றார்கள். இப்போ உட்காந்துக்கிட்டு இந்த பிரச்சனையை பெருசாக கிளப்புறாங்க. இல்ல இதை தொடர்ந்து நம்ம பொதுவா பாக்குறது வந்து திமுக ஆட்சியில இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து எல்லா பக்கமும் நல்லா இருக்கும். அது குறிப்பா சொல்ல போனா 96, 2006 காலகட்டங்கள் நம்ம பார்த்திருக்கோம். அதுலயும் சென்னை மாநகராட்சியை வந்து முன்னாள் முதல்வராக இருக்கிற திமுக முன்னாள் தலைவர் கலைஞர் அவர்கள் இருக்கும்பொழுது பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்திருக்காரு. நம்முடைய முதல்வர் வந்து மேயரா இருக்கும்போது கூட பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க. ஆனா இன்றைய காலகட்டத்துல இன்றைக்கு தங்கம் தென்னரசு அவர்கள் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிற மாதிரி ஒரு பெரிய திட்டம் சொல்லி ஒரு பாலமோ பெரிய பெரிய விஷயங்களோ எதுவுமே சென்னை மாநகராட்சிக்கோ தமிழ்நாடு லெவலுக்கோ பார்க்கவே முடியல. அப்ப அப்படி ஒரு கேள்வி இவங்களை பத்தி நம்ம எழுப்பலாம்ல. திமுக ஆட்சினால இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதாவது வேலை செய்வாங்க. காசு வாங்கினாலும் வேலை செய்வாங்கப்பா. ஏதாவது திட்டம் இருக்குப்பா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் இந்த கவர்மெண்ட் வந்த பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா, பாலங்கள் திறந்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா, அதிமுக ஆட்சியுடைய மிச்ச சொச்சங்கள். திட்டங்களும் அது மாரி பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டிக்கர் ஒட்டுற வேலைகள் இதெல்லாம். அப்போ புதுசா இவர்கள் ஏதாவது பண்ணாங்களா அப்படின்னு பார்த்தா, பெருசா எதையும் கொண்டு வரல அப்படின்ற மாரி தான். எல்லா திட்டங்களுக்கும் பேர் வைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் தானே. கல்வித்துறையிலே பார்த்தீங்கன்னா, 10, 15 பேரு. எனக்கு என்னன்னு எல்லாத்துலேயுமே பேர் வச்சு பண்ணுற வேலைய தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு சிஏஜி அறிக்கையில தொடர்ந்து என்னென்ன இவருடைய ஃபெயிலியர்ன்றத போட்டு பட்டியல் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால கலைஞர் இருக்கிற வரைக்கும் அந்த திமுக ஆட்சின்றது அது வேற. அவரு தட்டி, திட்டி திட்டத்த இது பண்ணுவாரு. அதிகாரிகள அவர மீறி செயல்பட விட மாட்டாரு. எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் அவருக்கு கிளீனா தெரியும். உளவுத்துறையா இருக்கட்டும், எதா இருந்தாலும் அவர மீறி எதுவும் பண்ண முடியாது. உளவுத்துறைக்கே வராத தகவல் அவருக்கு தனியா வந்துரும். ஃப்ளெக்சிபிளா இருந்தாரு. எல்லார் கூடயுமே அவர் வந்து ஒரு ஒரு ரீச்சபிளா இருந்தாரு. ஆனா, இன்னைக்கு வந்து அந்த மாரி இல்ல. எத சொன்னாலும் முதல்வர் நம்புறாரு. அமைச்சருடைய ஆணவம், அடாவடி பேச்சு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப மோசமா போய்க்கிட்டு இருக்குது. கூட்டணி கட்சியான விடுதலை சிறுத்தைகள் கட்சி எனக்கு என்னன்னு ரோட்ல சண்டை போட்டு வக்கீல தாக்குறாங்க. மறுநாள் அந்த கட்சி தலைவர் திருமாவளவன் கண்டபடி பேசுறாரு. இது எல்லாம் பொது இடங்கள்ல, பொது வெளியில மக்கள வந்து திமுக ஆட்சி மேல ஒரு அதிருப்தியை, முகசுளிப்பை ஏற்படுத்துது. ஆனா, அத பத்தி கூட கவலைப்படுறது கிடையாது. அப்ப அந்த சென்னை முக்கியமானது கோட்டை சென்னை, திமுகவுடைய கோட்டை. ஆனா, சென்னையில இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்னை வரைக்கும் சென்னை மாநகராட்சி திமுகவுக்கு பெருவாரியான இத வாங்கி குடுத்தாலும், எங்களுடைய கோட்டைன்ற திமிர்த்தனத்தில எனக்கு என்னன்னு கவலைப்படாம இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 60 ஆண்டு கால திராவிட கட்சிகளுடைய ஆட்சியில வடசென்னை எந்த இதுவும் இல்லாம, இன்னைக்கும் அதே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எதுவுமே இல்லாம வாடி நிக்கிறத தான் நம்ம பார்க்குறோம். மழை பெஞ்சா தண்ணி வடியாது. இத்தனை ஆண்டுகள் ஆகியும் இப்பவும் அப்படியே தான் இருக்குது. நாங்க வந்தா அத பண்ணுவோம், இத பண்ணுவோம்னு ஒரு பெரிய திட்டங்கள்லாம் போட்டாங்க. ஆனா, அதுவும் பெருசா எந்த ரீச்சும் இல்ல. அப்படியே ஒவ்வொரு விஷயத்திலும் இவர்கள் அதிகாரிகள் சொல்ற சால்ஜாப்பை முதல்வர் அப்படியே அங்கீகரிப்பதுன்றது ரொம்ப மோசமா போய்க்கிட்டு இருக்குதுன்றது தான் நம்ம இந்த கவர்மெண்ட்ல பார்க்க வேண்டியதா இருக்குது. அதனால நீங்க நேத்து கூட பார்த்தீங்கன்னா, தென்காசியில கோயில்ல தமிழ்ல திருவாசகம் இந்த மாரி தேவாரம், திருவாசகம் ஓதுவார்களை அந்த செயல் அலுவலர் விரட்டி அடிக்கிறாங்க. அவர்கள் வெளியே ரொம்ப வருத்தத்தோட வர்றாங்க. நம்ம இன்னைக்கு ஒரு தங்கம் தென்னரசு சொல்றாரு. இந்தியை திணிக்கிறார்கள், இந்திய இது பண்றாங்க, சமஸ்கிருதத்த திணிக்கிறாங்கன்னு. அப்போ இந்த திராவிட மாடல் ஆட்சியில தான் திருவாசகம், தேவாரம் ஓதுறத தடுத்து வெளியில துரத்துற அறநிலையத்துறை அதிகாரியா இருக்காங்க. என்ன பண்ண போறாங்க இவங்க? இந்த மாரி விஷயங்களும் வெளிய வந்துட்டு தான் இருக்குது. சொல்றது ஒண்ணு, செய்யறது ஒண்ணுன்ற மாரி தான் போய்க்கிட்டு இருக்குது.
கண்டிப்பா. இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை பத்தி பேசியிருக்காருன்னா, அதுல 970 கோடி ரூபாய் வந்து நிதி எங்கே அப்படிங்கிற மாதிரி விஷயத்த கேட்டிருக்காங்க. இவங்க தேர்தல் அறிக்கையில கொடுத்து 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டங்கிறது 150 நாளா மாத்துவோம்னு சொல்லியிருந்தாங்க. இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டங்கிறது மத்திய அரசாங்கத்தோட ஒரு திட்டம் தானே. இது வந்து என்றைக்கு மாநில அரசாங்க திட்டம் கிடையாது. இதோட நிதியை இப்போதான் தற்சமயம் வந்து எடப்பாடியார் அவர்கள் வந்து இங்க டெல்லிக்கு சென்றிருக்கும் போது ஒரு 256 கோடி ரூபாய் ரிலீஸ் பண்ணுங்கிற வார்த்தை சொல்லியிருந்தாங்க. இந்த 900 கோடி ரூபாய் எதை கணக்கு அமைக்கிறாரு? அவரு என்ன கணக்கு சொல்றாங்கன்னு தெரியல. இன்னொரு விஷயம், இந்த திட்டங்கள்ல ஏகப்பட்ட முறைகேடுன்னு சொல்லிட்டு நிதியெல்லாம் நிறுத்தி வச்சிருந்ததெல்லாம் நடுவுல பிரச்சனை ஆச்சு. அதுக்கு பிறகு மீண்டும் ஒரு இடைக்கால நிவாரணமாக நிதியை விடுவிச்சதும் நடந்தது. இப்ப இவரு 975 கோடின்றது என்ன கணக்கு, என்ன ஏதுன்னு தெரியல. ஏதோ சொல்றேனே, இவர்கள் வந்து இப்ப பாருங்க, புதிய கல்விக் கொள்கையில இந்திய திணிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. நீங்க உள்ள போய் பார்த்தீங்கன்னா, அப்படி ஒரு இதுவே இல்ல. இந்த மாரி தான் ஒவ்வொரு விஷயத்தையும் ஜிஎஸ்டி வந்து மாநிலங்கள கேட்க மாட்டீங்களான்னு கேட்குறாரு. இவரு நிதி அமைச்சரா? இல்ல என்ன அமைச்சர்ன்னு எனக்கு ஒண்ணும் புரியல. அ ஒரு சாதாரண திமுக வட்டச் செயலாளர் மாரி பேசிட்டு இருக்காரு. ஜிஎஸ்டி கவுன்சில்னு ஒண்ணு இருக்குது. அங்க தான் எல்லாரும் உட்காந்து முடிவு பண்றாங்க. இதுல மாநிலம் எங்க வருது? இந்த மாரி அடிப்படை புரிதல் இல்லாம இது எப்படின்னா, இவங்களுக்கு தெரியும். மக்களுக்கு இந்த விஷயம் தெரியாது. அப்ப இந்த மாரி விஷயங்கள தூக்கி போடுறது. இப்ப மக்கள் பார்க்கும்போது பாருயா, ஜிஎஸ்டி இந்த இதெல்லாம் பண்ணதெல்லாம் ஸ்டேட் கவர்மெண்ட்ட கேட்காமயே இவங்க இஷ்டத்துக்கு மத்திய அரசு பண்ணியிருக்குது பாருயா, அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. அதற்கு தான் இந்த மாரி கருத்துக்கள் எல்லாம் இவங்க உருட்டுறது வச்சுக்கிட்டு. அந்த உருட்டுக்கடை அல்வா வந்து எடப்பாடியார் அவர்கள் கொண்டு வந்தது மிகப்பெரிய ஹிட் ஆயிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கேட்கும் போது அவர் அல்வா கொடுக்குறாரு. அதனாலதான் செங்கோட்டையன் மாதிரி ஆட்கள் இன்னைக்கு எய்த்து பேசியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. முதல்வர் எந்த இடத்துல அல்வா கொடுக்கணுமோ அதுவும் கொடுக்க இருந்தா கூட கொடுப்பாரு அப்படிங்கிற வார்த்தையும் சொல்லியிருக்கிறாரு. அவருடைய இந்த பேச்சு எப்படி பாக்குறீங்க? அப்ப அல்வா குடுக்கறதுன்றது குடுத்தால் சொந்த கட்சியில இருக்கிறவங்களே வெறுப்பாகி வெளியில பேசுவாங்க. அந்த அர்த்தத்தில தானே சொல்றாரு அவரு? அப்படின்னா முதல்வரும் அல்வா குடுப்பாருன்னா, முதல்வரும் அவங்க சொந்த கட்சிக்காரங்களுக்கு அல்வா குடுப்பாருன்றதா சொல்ல வராரா? ஏதாவது முன்னுக்கு ஒரு இது சொல்றதுக்கு ஏதாவது தெளிவு இருக்கணும். எடப்பாடி அல்வா குடுத்ததுனால செங்கோட்டைய முறுக்கிக்கிட்டு வெளியில வந்துட்டாரு. அப்ப சொந்த கட்சிக்காரரையே எடப்பாடி அல்வா குடுத்து வெளிய அனுப்பிச்சுட்டாரு. இது பார்ட்டு. முதல்வரும் அல்வா குடுப்பாரு அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமிய பத்தி இவர் சொல்ற அந்த குற்றச்சாட்ட முதல்வர் செய்வாருன்னு சொல்ல வராரா? அப்புறம் இல்ல, அல்வான்றது அ ஒருவேளை ஒருவேளை பிடிஆர் அவர்கள் வந்து வார்த்தையை விட்டாருன்னா அந்த அல்வா பிடிஆர் அவர்களுக்கு ஒத்துக்கலையா? ஒத்துக்கிடாம போயிட்டானே. ஏங்க, ஒருத்தர் 2 பேரா போயிருக்காங்க. எவ்வளோ பேர் வெளியில போனாங்க. இன்னொரு விஷயம் சொல்றேன். கூட்டணி கட்சிகள் இவங்க திரும்ப திரும்ப அல்வா குடுத்துன்னு தானே இருக்கிறாங்க. அ எத்தன அல்வா கிண்டி குடுத்துருக்காங்க. பெரிய அல்வா வந்து என்ன அல்வான்னா, ராஜ்நாத் சிங்க கூப்பிட்டு நாணயம் வெளியிட்டது. அது எவ்வளோ பெரிய அல்வா? வாய் அடைச்சு போய் கிடந்தாங்க. அந்த அல்வா தொண்டை வரைக்கும் போய் அடைச்சு, வாய் அடைச்சு போய் கிடந்தாங்க. சனாதனம் பத்தி பேசின திருமாவளவன்லேருந்து, பாஜகனாலே வேப்பங்காயா கசக்குற இடதுசாரிகள்லேருந்து எல்லாருமே, காங்கிரஸ் எல்லாரும் வாயில அல்வா வச்சு குடுத்த உடனே அப்படியே வாய் அடைச்சு போய் கிடந்தாங்க. என்ன பண்ணாங்க? இன்னொரு பக்கம் கவர்னர எதிர்க்கிறேன், டீ பார்ட்டில கலந்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டு, அவங்கள கலந்து விட்டு இவரு போய் டீ சாப்பிட்டு வந்தாரு. அதுக்கு அல்வா குடுத்தாங்க. என்ன ஆச்சு? கூட்டணி சீட்டுகள் இவ்வளோ சீட்டு தரேன்னு சொல்லிட்டு, எல்லாருக்கும் 6 சீட்டுன்னு பெரிய அல்வா குடுத்தாரு. வாயடிச்சு போய் தான் இருந்தாங்க. 1ஆ 2ஆ? இப்ப கூட லேட்டஸ்ட்டா இவரு இவரு திருமாவளவன் பல விஷயங்கள்ல இவரோட முரண்பட்டுட்டு இருக்காரு. இவர்கள் தேர்தல் அறிக்கையில 30% கூட நிறைவேத்தலன்னு சண்முகம் சொல்றாரு, சிபிஎம். தலைவர்கள வந்து எல்லாரும் எங்கள நாடி தான் வர முடியும். பெரியார் என்று மட்டும் இல்லாவிட்டால் அப்படி இப்படின்னு ராசா மேடையில பேச, வீரபாண்டியன் இந்திய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி பொதுச் செயலாளர் வீரபாண்டியன்லாம் சண்டை போடுறாங்க. இதெல்லாம் என்ன, அது கூட்டணி கட்சி குடுக்குற அல்வா தானே. இந்த மாரி அல்வா கிண்டி குடுத்துட்டே இருப்பாங்க. கட்சிக்குள்ள என்ன அல்வா? பல அமைச்சர்களுக்கு அவர்கள் விரும்பின அந்த அவர்களால தனிப்பட்ட முறையில செயல்பட முடியலன்ற அல்வா குடுத்துட்ருக்காரு. நானு, எனக்கு அடுத்தது என் மகன் அப்படின்ற அல்வா கிண்டி எல்லாருக்கும் குடுத்துட்டு இருக்காரு. இதெல்லாம் யாரு உடன்பிறப்பே வான்னு சொல்லி கொடுக்காரு. உடன்பிறப்பே வான்னு சொல்லி குடுத்துக்கிட்டே இருக்காரு. அப்புறம் அதிமுகவுல இருந்து வந்த எல்லோரையும் வாழ வச்சுக்கிட்டு, திமுகவுல ஆண்டாண்டு காலமா இருக்கிறவனுக்கு பெரிய அல்வா கிண்டி குடுத்துக்கிட்டு இருக்காரு. அந்த அல்வாவ சாப்பிட்டுக்கிட்டு அவனும் மதி மயக்கத்துல அப்படியே தான் இருக்கிறான். இதெல்லாம் இதுதான் சொல்ல வர்றாரு போல செந்தில் பாலாஜி. நீங்க திமுகல இருக்கிற அடிப்படை ஆட்கள கேட்டீங்கன்னா, இந்த 11, 12 இவரு பேசுறவரே அல்வா குடுக்கறதுக்கு காரணமானவர் தானே. இவரு நம்ம சேகர் பாபு எங்க இருந்தாரு? எப்படி வந்தாரு? இப்ப சென்னையில அவரு தான் பிரதான இவருன்னு அடிப்படை திமுககாரா? இந்த மாரி ஒரு 11, 12 அமைச்சர்கள், எம்பிக்கள், எம்எல்ஏக்கள் இவங்கலாம் திமுககாரங்க வந்து
நல்ல வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க, நல்ல பொறுப்பில் இருக்காங்க, தீர்மானிக்கக்கூடிய இடத்துல அவங்க இருக்காங்க. ஆனால் பழைய ஆட்களுக்கு அல்வா, பெரிய அல்வா, துரைமுருகனுக்கு பெரிய அல்வா, பொன்முடிக்கு அல்வா, இப்படி எல்லாருக்கும் அல்வா கொடுத்துட்ருக்காருல, அதை தான் சொல்ல வர்றாரு போல. எடப்பாடி அல்வா கிண்டி கொடுத்தாரு, செங்கோட்டையன் வெளியே போனார்னா, செங்கோட்டையன் இன்னை வரைக்கும் அல்வா இல்லை, வெண்டைக்காய் மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு. என்ன சொல்ல வராரு இன்னை வரைக்கும் கிடையாது. அதிமுக முன்ன எப்போதும் உடைய பலமாக கூட்டணி அமைச்சிக்கிட்டு ஆட்சியை பிடிக்கிறதுக்கு நோக்கி நகருது. இவர் செங்கோட்டையன் வெளியே வந்து சுற்றிட்டு இருப்பார். என்னான்னு கேட்டால் எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கணும். இன்னும் உள்ள அடிச்சுன்னு சண்டையாக போட்டுனுக்குறாங்க. ஒற்றுமை இல்லாமல் வெளியில் வந்துட்டு எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கணுமா? யார் ஒற்றுமையாக இருக்கணும் அது தெரியாதான். அது எடப்பாடி தான் தெரியுமா? அப்புறம் நீங்கள் எதுக்கு வந்தீங்கன்னா எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கணும் வந்தேன். சரிங்க, யாருங்க ஒற்றுமையாக இருக்கணும்னு கேட்டால் அது எடப்பாடி தான் தெரியும். இந்த வாழைப்பழ கதை தான் திரும்பி திரும்பி சொல்கிறாரு. இப்போ எங்கே போனார் செங்கோட்டையன்? நல்ல அவர் பத்திரிகையாளர்ல சொல்லாம போயிட்டாருன்னு. பத்திரிகையாளர் ஒற்றுமையா இருக்கு. டிடிவியை போய் சந்திச்சாரு, ஓபிஎஸ் சந்திச்சாரு. இவங்க எல்லாம் அதிமுகவுக்கு எதிராக இயங்கியவர்கள். ஒருத்தர் அதிமுகலேருந்து விரட்டப்பட்டவர், இன்னொருத்தர் நீக்கப்பட்டவர். இவர்களோட இவர் கை கோத்துக்கிட்டு ஒற்றுமையை பற்றி பேசுகிறாரு. லாஸ்ட்டில் இவரும் ஒன்றும் இல்லாமல் போய் இப்போ உட்காந்துக்கிட்டு இருக்காரு. அவரை வந்து குறிப்பிட்டு இவர் பேசுகிறாரு. ஏதாவது ஒரு நியாய தர்மம் வேணும் பேசுறதுக்கு. கண்டிப்பான. இதை தொடர்ந்து போன வாரம் வந்து நவராத்திரி திருவிழா ஒட்டி நம்மளுடைய திமுக கூட்டணி கட்சி விடுதலை சிறுத்தைகள் வந்து ஒரு அல்வா வந்து கொடுத்தது திமுகக்கு. இப்ப நேற்று தீபாவளியை ஒட்டி காங்கிரஸ் நாங்களும் சும்மா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய அண்ணா நகர்ல வந்து ஒரு பார்க்கிங்ல மயிலாடுதுறை எம்எல்ஏ வந்து கார் பார்க் பண்ணிருக்காரு. அண்ணா சாலை அண்ணா சாலையில பார்க் பண்ணியிருக்காரு. அந்த பார்க் பண்ணும்போது அவரு போக்குவரத்து காவலர் வந்து பேசும்போது போக்குவரத்து காவலரை கடுமையான வார்த்தைகளை சொல்லி திட்டி அராஜகம் நடந்திருக்கு. நீங்க எப்படி பாக்குறீங்க? அது குறிப்பிட்டு சொல்ல போனோம்னா காங்கிரஸ்ல சமீப காலமா இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பல்வேறு விஷயங்களும் வந்துட்டே இருக்கு. எப்படி பாக்குறீங்க? கூட்டணி கட்சிகள், அதாவது முட்டு சந்துக்கு அதிகாரிகள் கூட்டு போறாங்க, எல்லாரும் கூட்டு போறாங்க. நம்ம கூட்டணி கட்சிகளும் முட்டு சந்து கூட்டு போற இது நடக்குது, வேகமா நடக்குது. போன வாரம் விசிகா வாரம், இந்த வாரம் காங்கிரஸ் வாரம், வாரம் 6ஆம் வாரம். நீங்கள் பார்த்தீங்கன்னா போன வாரம் அவர் கூட்டு போன இது சரியான முட்டு. நீங்கள் கோர்ட்டே கூப்பிட்டு கண்டித்து வழக்கு போடுன்ற அளவுக்கு போயிடுச்சு. இப்போவும் வந்து இது விஷயமே முதல்வருக்கோ மற்றவர்களுக்கோ இந்த விஷயங்கள் தெரியாது. இது அப்போ இவர்கள் என்னன்னா, ஆளுங்கட்சி கூட இருக்கிறோம், நம்ம இத்தனை வருஷமாக ஆளுங்கட்சியாக இருக்கணுன்ற திமிரு என்ன வேணால் பண்ணுவாங்க. இவங்களாம் சட்டத்துக்கு அப்பாற்பட்டவர்கள். அந்த காவலருக்கு அறிவு இல்லை. அவர் ஆளுங்கட்சி கூட்டணி கட்சி எம்எல்ஏ சட்டத்திற்கு அப்பாற்பட்டவர் அப்படின்னு தெரியாமல் அவரை போய் வண்டி எடுக்க சொன்னால் என்ன சொல்லணும்? எடுத்துடுறாங்க அப்படின்னு சொல்லணும். சரி, அவர் அந்த லாக் போட்டார். நீங்கள் அடுத்து என்ன பண்ணணும்? கமிஷனரையோ யாரையாவது தொடர்பு கொண்டு, சார் இந்த மாதிரி நடந்துச்சு, கொஞ்சம் இது லாக் எடுக்க சொல்லுங்கள் சார், நான் மாதிரி எம்எல்ஏ அப்படின்னு சொன்னால் அதுதான் பண்ண போகிறாங்க. இப்படி தான் பண்ணுவேன், அவரை போய் அடிக்கிறது, இது வண்டி இங்கே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறதெல்லாம் வந்து என்ன வகை திமிரு? இது எல்லாம் காங்கிரஸ் அந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள்லாம் பார்க்கவே முடியாது. ரொம்ப அவங்க பாட்ட ஒதுங்கி போற விஷயங்களை பண்ணக்கூடியவங்க தான். இப்போ காங்கிரஸ்மே ஆரம்பிச்சிட்டாங்க. நடக்கும். அந்த எம்எல்ஏக்கள் இந்த மாதிரி பெருசா நடக்கிறதெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒருத்தர் தலைவர், இன்னொருத்தர் எம்எல்ஏ. இப்போ அதுவும் அண்ணா சாலையில் எப்படி இருக்கும், ஸ்பென்சர் அண்ட் டிராஃபிக் எப்படி இருக்கும்னு எல்லாருக்குமே தெரியும். ஸ்பென்சருக்குள்ளே போய் போட வேண்டியதானே, இல்லாட்டி பார்க்கிங் இருக்கிற இடத்துல போட வேண்டியதானே. அந்த ஆணவம் தான் இவர்களை அழிக்கலை. இது திமுகவுக்கு கெட்ட பேர். திரும்ப இதை பற்றி இப்போ போலீஸ் வந்து என்ன பண்ணோம்? காவலரை பணி செய்ய விடாமல் தடுத்தல், தாக்குதல், அவதூறாக பேசுதல், பொது இடத்துல நியூசன்ஸ் பண்ணுறது, இந்த மாதிரி பல செக்ஷனில் அந்த எம்எல்ஏ மேலே வழக்கு போட்டு கைது பண்ணணும். அது கைது பண்ணுற செக்ஷனு. ஆனால் இவர்கள் உட்காந்து பஞ்சாயத்து பேசி, அண்ணன் தானேப்பா அடித்தார், கை கொடுப்பா அப்படின்ற மாதிரி முடிப்பாங்க. அது ஏதோ அந்த டிரைவரை அரெஸ்ட் பண்ணுற மாதிரி அப்படின்ற மாதிரிலாம் கதை சொன்னாங்க. என்ன கதைன்னு எனக்கு தெரியல. ஏன்னா இது எம்எல்ஏ சம்மந்தப்பட்டது, அவர் கை நீட்டினார் அப்படின்னு தொலைக்காட்சிகளில் வருது செய்தி. ஆனால் ஓட்டுநரை பலிகடை ஆகிற ஏற்பாடும் நடக்கலாம். போக தான் தெரியும். இதை தொடர்ந்து இன்னொரு கூட்டணி கட்சியான சிஐடி கம்யூனிஸ்ட் கட்சிகள், அதாவது தொடர்ந்து வந்து சிஐடி சார்பா வந்து போராட்டங்களை அறிவிச்சிருந்தாங்க போக்குவரத்து துறையில. கிட்டத்தட்ட 6 மாசமா அந்த போராட்டங்கள் போயிட்டு இருந்துச்சு. இப்போ வந்து 3 கோரிக்கைகள் ஏற்பு அப்படின்னு சொல்லிட்டு போராட்டத்தை வாபஸ் வாங்கி உண்மையிலே திமுக அரசாங்கத்துக்கு வந்து ஒரு ஸ்வீட்டான அல்வா கொடுத்துருக்காங்கன்னு தான் நினைக்க தோணுது. நீங்க எப்படி பாக்குறீங்க? ஒரு போராட்டங்கிறது ஒரு வெற்றியை தொட்டாதான் கம்யூனிஸ்டுகள் முன்னாடி வந்து போராட்டத்தை கைவிடுவாங்க. இப்ப கோரிக்கைகள் ஏற்புங்கிறதுக்கே போராட்டங்களை கைவிட ஆரம்பிச்சிட்டாங்களா? எப்படி பாக்குறீங்க? அது 10 கோரிக்கை வைக்கிறாங்கன்னா ஒரு 3 கோரிக்கை 4 கோரிக்கை வருதுன்னா வேற வழி இல்லாமல் நிறுத்திக்குவாங்க. அதுலேயும் இந்த போராட்ட குணன்றது
கட்சிக்கு முதல்ல போயிடுச்சு. கட்சி ஃபுல்லாக ஒயிட் காலர் கட்சியாக போனதுனால போராட்ட குணம் போச்சு. இருக்கிறது கொஞ்சம் நெஞ்சம் தொழிற்சங்கங்கள். இப்போ அதுலேயும் இவர்கள் பண்ணுற வேலை வந்து தொழிற்சங்கங்களும் கையை விட்டு போகிற நிலமை போய்கிட்டு இருக்குது. தொழிலாளர்கள் ஓய்வூதிய பண பலன்களுக்காக போன ஆட்சியிலேயே போராடினாங்க. இவர் போய் 100 நாளில் நம்ம ஆட்சி வரப்போகுது, போராட்டத்தை வாபஸ் வாங்குங்க, வந்தோன்னே மணலை கயிறாக திருப்பேன், வானத்தை வில்லாக வளைப்பேன்லாம் சொன்னார். இந்த ஆட்சி முடிய போகிற இந்த நேரம் வரைக்கும் அன்னைக்கு போராடின அந்த பிரச்சனை தீரவில்லை. இப்போவும் கூட்டணி கட்சி போராடிட்டு இருக்குது. நடுவில் இவர்கள் கொஞ்சம் அப்படி இப்படின்னு ஒரேடியாக தொகுதி பங்கீடு மாதிரி கூட்டணின்ற லெவலுக்குலாம் போயிட்டாங்க திமுகவோட, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி. அதோடைய விளைவு தொழிற்சங்கத்திலையும் தொய்வு ஏற்பட்டுச்சு. இப்போ போராட்டம் இதெல்லாம் வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாலும் பெரிய அளவில் கொண்டு போகலன்றது தான். போன ஜனவரியில் பொங்கலுக்கு பெரிய அளவில் நெருக்கடியாக வந்து கோர்ட்டு தலையிட்டு மறுபடியும் வாபஸ் வாங்கினாங்க. இப்போ மறுபடியும் இந்த போராட்டம் இந்த தடவை பேச்சுவார்த்தை நடத்தி பணபலன்களை 2 தவணையாக பொங்கலுக்குள்ளே கொடுத்துட்றோம், 2500 கோடி ரூபா அப்படின்னு ஒன்றும், அந்த டிஏ இந்த இதெல்லாம் பே கமிஷனில் ஊதிய உயர்வு அதை கணக்கிட்டு கொடுத்துருன்றதும் அப்புறம் இன்னொரு ஒரு கோரிக்கை. இதெல்லாம் ரொம்ப சாதாரண கோரிக்கை. இதை வச்சுக்கிட்டு இப்போ ஒத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களும் தீபாவளி மற்ற விஷயங்கள்ன்றதுனால கொஞ்சம் இறங்கி போயிருக்காங்கன்னு தான் நான் பார்க்குறேன். கண்டிப்பாண்ணே. இதை தொடர்ந்துன நம்முடைய பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணி அவர்கள் வந்து அவங்களுடைய எம்எல்ஏ வந்து இவர் தான் எம்எல்ஏ, இவர் கொறடா அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்ல அவங்களுடைய இது விஷயம் கொடுத்திருந்தாங்க. முன்வரிசையில இடம் கொடுங்க, திரு ஜி.கே. மணி அவர்களுக்கும் திரு அருள் அவர்களுக்குமே வந்து அவங்க முன்னாடி வந்திருக்காங்க, முன்வரிசையில் இடம் கொடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அதை தொடர்ந்து சபாநாயகர் நம்மளுடைய அப்பாவு அவர்கள் வந்து 10% மேல அங்கீகாரம் 24 சீட் இருக்கணும், அதுக்கு 10% வேணுங்கிற மாதிரி பல்வேறு விஷயங்களை சொல்லியிருக்கிறாரு. அதுக்கு அன்புமணி அவர்கள் தாளம் தட்டுறவங்களுக்கு தான் முன்னுரிமை அப்படிங்கிற வார்த்தையை கேட்டிருக்காரு. எப்படி பாக்குறீங்கன்னு? நீங்கள் பாமக வந்து யார் கையில் இருக்குன்றது இப்போ எல்லாருக்குமே தெரியும். கிட்டத்தட்ட 90% அன்புமணி கையில் இருக்குது. 5 எம்எல்ஏக்களில் 3 எம்எல்ஏக்கள் அன்புமணிகிட்ட இருக்கிறாங்க. தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில நிர்வாகிகள் எல்லாம் அன்புமணி கூட இருக்காங்க. தேர்ந்தெடுக்கப்பட்ட நியமிக்கப்பட்ட மாவட்ட செயலாளர்கள், தலைவர்கள் எல்லாருமே அன்புமணிகிட்ட இருக்காங்க. கட்சி கிட்டத்தட்ட 90% அன்புமணிகிட்ட இருக்குது. ஆனால் இவர்கள் அன்புமணி இவர்களை எதிர்த்து அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இவர்களால் தான் அந்த கட்சியே 2ஆக உடைஞ்சது, அப்பாப்புல உள்ள பிரச்சனைன்றதை அவர் வலியுறுத்திட்டு இருக்காரு. இந்த நேரத்தில் கரெக்டாக பார்க்கணுன்னா அவர்கள் கொடுத்த லெட்டரை பரிசீலிக்கணும். ஏன்னா கூடுதல் மெம்பர் அவங்கள்ட்ட தான் இருக்காங்க. ஆனால் இவர்கள் வழக்கம் போல் இது நேற்றுலாம் பார்த்தீங்கன்னா லைவ்லாம் எனக்கு என்னன்னு கட் பண்ணுறாங்க, எதுவுமே காட்ட மாட்டேங்கிறாங்க. எம்எல்ஏக்கள் பேசுறதை காட்ட மாட்டேங்கிறாங்க. இப்படி எனக்கு என்னன்னு பண்ணுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா மசோதாக்கள் 16 மசோதாக்களை எனக்கு என்னன்னு கடை நிறைவேற்றுறது, அதற்கு யாராவது ஆட்சேபம் தெரிவித்தாலும் இது பண்ணல. இந்த மாதிரி இவர்கள் இஷ்டத்துக்கு சட்டசபையை நடத்திட்டு போகிறத பார்க்குறோம். அதனால் இதில் வந்து அன்புமணிக்கெலாம் நியாயம் கிடைக்காது தான். அதனால தான் அவர் சொல்கிறாரு தட்டுறவங்களுக்கு தான் இடம் அப்படின்னு. இவர் ஓபிஎஸை வச்சுட்டு பண்ணலையா எடப்பாடிக்கு? அவ்வளோ பெரிய கட்சி, 62 எம்எல்ஏக்களை வச்சுருக்க கட்சி, எதிர்கட்சி. ஓபிஎஸ் ஒன்றுமே இல்லை, கட்சியை விட்டு நீக்கப்பட்டார். அவருடைய இடத்த மாற்றி எங்களுடைய உதயகுமார் துணைத் தலைவராக நாங்கள் போட்டிருக்கோம், அவரை கொடுங்கன்னு அவருடைய கொறடா எஸ்பி வேலுமணி போய் பார்த்து அவ்வளோ கடிதம் கொடுத்து அவ்வளோ பேசியுமே பக்கத்தில் உட்கார வச்சு அதனால் வர்ற பிரச்சனையை ரசித்து பார்த்துருந்தாங்கல்ல, கூட ஓபிஎஸும் சேர்ந்து உட்காந்து ரசிச்சுட்டு இருந்தார்ல. இதெல்லாம் பண்ணிவிட்டு ஓபிஎஸ் நல்லவர் வல்லவர், அவர் வந்து அப்படி இப்படின்னு உருட்டிகிட்டு இருக்கிறாங்க. அன்புமணி அவர்கள் நேற்று வந்து ஒரு அறிக்கை கொடுத்திருந்தாங்கன்னா, சிஏஜி அறிக்கையை வச்சு பேசியிருந்தாரு. கிட்டத்தட்ட 1,32,000 கோடி ரூபாய் 23-24 வாங்கியிருக்காங்க, கடனா வாங்கியிருக்காங்க. அதுல வெறும் 40,000 கோடி தான் முதலீடா பயன்படுத்திருக்காங்க, மீதி எதுவுமே பயன்படுத்தவே இல்லை. அப்படி தமிழக அரசாங்கம் வந்து மீண்டும் மீண்டும் வாங்குற கடனை கூட பயன்படுத்த மாட்டேங்கிறாங்க முதலீட்டுக்கு அப்படிங்கிற மாதிரி விஷயத்த சொல்லியிருக்காருங்க. எப்படி பாக்குறீங்கன்னு? அன்புமணி ராமதாஸ் ஏற்கனவே ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு, உபரி பற்றாக்குறைன்னு. இதில் உபரியை ஈட்டுறதுல வந்து உத்தரப்பிரதேசம் பெரிய அளவில் உபரியை ஈட்டு ப்ளஸ் வாங்குகிற கடனையும் உபரியையும் சேர்த்து முதலீட்டு திட்டங்களில் பயன்படுத்துகிறாங்க. இதனால் மாநிலத்துடைய வளர்ச்சி பெருகுது, வருவாய் இன்னும் அதிகரிக்குது. இது குஜராத்தில் மற்ற எல்லா மாநிலங்களையும் பார்க்குறோம். தமிழ்நாடு இதில் இல்லவே இல்லை. பற்றாக்குறை மாநிலங்களில் தமிழ்நாடு 2வது இடத்துல இருக்குது. அதுவும் பற்றாக்குறை இவர்கள் ஒரு கட்டுக்குள்ளே கூட வைக்க முடியல. 3000 கோடின்னு இந்த வருஷம் சொன்னால் 27,000 கோடி பற்றாக்குறை போகுது. 4-5 ஆண்டுகளில் பற்றாக்குறைன்றதை 4 ஆண்டுகளாக இவர்களால் உபரின்றதை காட்ட முடியல. பற்றாக்குறை பட்ஜெட் தான் இது வரைக்கும் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க.
வாங்குற கடனையும் அதுலேயும் வந்து முதலீட்டுக்கான இது காணோம். வாங்குற கடன் முழுவதுமே ஒரு 40% மட்டும் முதலீடு இந்த மாதிரி பயன்படுத்திட்டு மீதியை வந்து இந்த இது மற்ற திட்டங்களுக்கு திருப்பி விடுறது. இந்த உரிமை தொகை, ஊழியர்கள் சம்பளம், கடன் அடைக்கிறது இப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்கான்றது தான் அவருடைய குற்றச்சாட்டு. இதற்கு தெளிவாக பதில் வந்து இப்போ வரைக்கும் மாநில அரசுகிட்ட வந்து கிடையாது. அதை விட்டுட்டு அன்னைக்கு சொன்னார் பாருங்க, அந்த பொருளாதார விகிதம் அது இதுன்னு சொல்லி ஒரு கணக்கு சொல்லி தங்கமணி மடக்குனாரு. இதுதான் நடக்குது. நேற்று ஜெயரஞ்சன் ஒரு அறிக்கையை கொண்டு போய் கொடுத்துருக்காரு முதல்வர்கிட்ட. அந்த அறிக்கையை பட்டத்திட்டி மறுபடியும் வெளியே கொண்டு வருவாங்க, மறுபடியும் வாங்கி கட்டிக்க போகிறாங்க. அதனால் இவர்கள் பல விதங்களில் நீங்கள் அவர் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு திட்டங்களில் எதுவுமே பெருசாக பண்ணலை அப்படின்றது இது. இதில் அண்ணாமலை கேட்ட ஒரு இது பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். ரொம்ப நல்லா அது கேள்வி ஆச்சு. 6 கேள்வி கேட்டிருக்காரு. 6 கேள்வி கேட்டிருக்காரு. 2023-24 ஆண்டு சிஏஜி அறிக்கையின்படி 1540 திட்டங்களுக்கு ஒதுக்கப்பட்ட 14,808 கோடி ரூபாய் நிதி செலவிடப்படாமல் வீணாக்கியது ஏன்? அந்த ஆண்டு மக்களிடம் வசூலிக்கப்பட்ட மின்சார வரி 1985 கோடி ரூபாய். இதில் 507 கோடி ரூபாயை மின் வாரியம் ஒருங்கிணைந்த நிதிக்கு செலுத்தாமல் மடைமாற்றியது ஏன்? கடந்த 2021-22 முதல் 2023-24 வரை 3 ஆண்டுகளில் மத்திய அரசிடம் பெற்ற ஜிஎஸ்டி இழப்பீடு தொகையான 28,024 கோடி ரூபாயில் 10% உள்ளாட்சி அமைப்புகளுக்கு வழங்கப்பட வேண்டும் என்பது மாநில திட்டக்குழுவின் பரிந்துரை. ஆனால் வழங்கப்படவில்லை. ஏன்? மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வருவதற்காக 511 வாக்குறுதிகள் கொடுத்தீர்கள். இவையன்றி ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் தனித்தனியாக தேர்தல் வாக்குறுதிகள் கொடுத்தது திமுக. 10% வாக்குறுதிகளை கூட நிறைவேற்றாமல் 2024 தேர்தலை சந்திக்க வெட்கமாக இல்லையா? ஆட்சிக்கு வருவதற்கு முன் தமிழகத்தின் கடன் சுமையை குறைப்போம் என்று கூறி கடந்த 4 ஆண்டுகளில் 5 லட்சம் கோடி ரூபாய் புதிய கடன் வாங்கியது ஏன்? தமிழகத்தில் மத்திய அரசின் திட்டங்களில் நடக்கும் ஊழல்களை ஊக்குவிக்கும் விதமாக திமுக அரசு கள்ள மௌனத்தில் இருப்பது ஏன்? இவற்றுக்கு பதிலளிக்க முதல்வர் ஸ்டாலினுக்கு திராணி இருக்கிறதா அப்படின்னு கேட்டிருக்காப்புல. சேம் இதே மாதிரி தான் அந்த சிஏஜி அறிக்கையில் பல விஷயங்கள் சிஏஜி அறிக்கையில் வந்துக்கிட்டு இருக்குது. இந்த பிரச்சனை தான் பெரிய அளவில் ஓடிக்கிட்டு இருக்குது. இதை வந்து அண்ணாமலையும் கேட்டிருக்காரு. கண்டிப்பாங்க. இதை தொடர்ந்து அண்ணாமலை அவர்களுடைய கொடி அறிமுகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து திருநெல்வேலி மாவட்டத்துல பண்ணியிருக்காங்கன்னு அவருமே அதுக்கு ஒரு அறிக்கை விட்டுருக்கிறாரு. இந்த அறிக்கை இதை எப்படி பாக்குறீங்க? அண்ணாமலைக்கும் தனி ஒரு நற்பணி மன்ற மாதிரி ஆரம்பிக்கிறது, கொடி ஆரம்பிக்கிறதெல்லாம். திமுக இது பாஜகன்ற கட்சியிலன்னா அண்ணாமலைன்றது யாரும் தெரியாது. அப்போ அண்ணாமலை அடையாளம் காட்டி அவர் ஒரு இடத்துல உட்கார வச்சது பாஜக. பாஜக தலைவராக அண்ணாமலை வந்த பிறகு கட்சியை மேலும் வளர்த்தெடுத்து கொண்டு போகிறதுல அவருடைய ஒர்க்கு நம்ம பாராட்டத்தக்கது. அதில் மாற்றுக்கிறது கிடையாது. அதே நேரம் தனக்கான எல்லா விஷயத்தையும் தனக்காக உருவாக்கிக்கிட்டது. அது கட்சி வளர்ச்சியாக கொண்டு போகாமல் தனக்கான வளர்ச்சியாகவும் அண்ணாமலை மாற்றிக்கொண்டார் அப்படின்றது அவர் மேலே உள்ள விமர்சனம். அவர் தனக்கான ஆர்மியை வச்சுக்கிட்டு, தனக்கான வார் ரூமு, தனக்கான இதுன்னு வச்சுக்கிட்டு அவர் எதிர்ப்பு இந்த மாதிரி விஷயங்கள் கொண்டு போனாலும் அது எல்லாமே பாஜகவுக்கு எந்த விதத்திலும் பயன்படாதுன்ற மாதிரி தான் இவருடைய நடவடிக்கைகள் தொடர்ந்து இருந்தது. அதனுடைய பெரிய நடவடிக்கை தான் நீங்கள் 2022-23 காலகட்டங்களில் அதிமுகவோட கூட்டணி கட்சியே பகைச்சிக்கிட்டது, கூட்டணி கட்சியை கடுமையாக விமர்சனம் பண்ணது, கூட்டணி உடையறதுக்கு காரணமாக இருந்தது. அதனுடைய விளைவு 2024 2 கூட்டணி பிளவு ஏற்பட்டு படுதோல்வி. அதில் ஒன்றா இருந்து சந்திச்சிருந்தா 15 எம்பி சாதாரணமாக ஜெயிச்சிருக்கலாம். இப்போ இருக்கிற அந்த வாக்கு சதவீதத்தை கூட்டினால 13 எம்பி ஜெயிச்சிருக்காங்க. அப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது தான் மீண்டும் பாஜக கூட்டணி அதிமுகவோட ஏற்படுகிறது. இதுக்கு அண்ணாமலை தடையாக இருப்பார் அப்படின்னு அதிமுக தலைமை சொன்னதன் அடிப்படையில் அவரை தலைவர் பதவியிலேருந்து நீக்கிறாங்க. அதற்கு பிறகு ஒரு மாநில கட்சியில் தேசிய கட்சி உடைய மாநில கட்சி தலைவர்களாக இருப்பவர்கள் மாற்றப்படுவது இயற்கை. புதிதாக வருபவர் அந்த மாநில கட்சி அந்த கூட்டணிக்கு ஒத்துழைப்பு கொடுத்து கொண்டு போகணும். இந்த விவகாரத்தில் மாற்றப்பட்டவர் மற்ற எல்லோருமே புதிய தலைவருக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும். கட்சி மேலிடம் சொல்கிறபடி நடக்கணும். ஆனால் இதில் வந்து அண்ணாமலை ஒரு நாள் இப்படி பேசுறது, ஒரு நாள் அப்படி பேசுறது, மாற்றி மாற்றி பேசியிருந்தார். அவருடைய வார் ரூம் வந்து இந்த கூட்டணி ஜெல்லாகலன்ற மாதிரி திமுக ஆதரவாக இந்த கூட்டணிக்கு எதிராக கருத்துக்களை பரப்பிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் மேலேருந்து கூப்பிட்டு வான் பண்ணாங்க. அதற்கு பிறகு அண்ணாமலை அங்கங்கே வாய் விட்டு கண்டபடி பேசிக்கிட்டு இருந்தார். அதையும் கூப்பிட்டு வான் பண்ணாங்க. தொடர்ச்சியாக இவர்கள் பண்ணுறதை அடிக்கடி ரிப்போர்ட் பண்ணணுன்னு ஒரு கட்டத்தில் கூப்பிட்டு டெல்லியில் கூப்பிட்டு இப்போ லேட்டஸ்ட் அப்டேட்டை வச்சு
இந்த இவரு விஜய் இவங்கலாம் சேர்றத வச்சு சொல்லி, ஒழுங்கா இருந்துக்கோன்னு சொல்லி வார்ன் பண்ணி அனுப்பிச்சு விட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு 2, 3 நாள் ஒழுங்கா இருந்தாரு. மறுபடியும் பழையபடி பேச ஆரம்பிச்சுட்டாரு. என்னுடைய மனத்தில இருக்கிறதெல்லாம் நான் வந்து ஒரு காலகட்டத்தில கொட்டுவேன். அது இதுன்னு ஊடகங்களுக்கு தீனி போடுற வேலைய பண்ணியிருந்தாரு. தனி கட்சி ஆரம்பிப்பானா, ஆரம்பிச்சு அவங்கள்ட்ட சொல்லுவேன் அப்படின்ற மாரிலாம் பண்ணாரு. இதில கீழ இவர் தனி கட்சி ஆரம்பிக்க போறாருன்னு பல பேரும் சொல்லிக்கிட்டு சுத்தியிருந்தாங்க. அண்ணாமலையுடைய ஆதரவாளர்கள் தனியாக அண்ணாமலை மக்கள் இயக்கமா ஏதோ ஒண்ணு ஆரம்பிச்சு, கார்டுலாம் போட்டு, அந்த கார்டுலாம் விநியோகிக்கப்பட்டிருக்குது. அது கார்டு எல்லாமே அமித்ஷா பார்வைக்கு போயி, நேற்று முன்தினம் கடுமையாக அண்ணாமலைக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. அதற்கு பிறகு அண்ணாமலை அந்த ஒரு ட்வீட் பண்றாரு. யாரும் என் மேல் அன்பு கொண்டவர்கள் இந்த மாரி செயல்லாம் ஈடுபடக்கூடாது அப்படி இப்படின்னு. ஆனா இதுக்கு முழு ஆதரவு அண்ணாமலை தான் அப்படின்ற மாரி பாஜகக்குள்ளயே பேசிக்கிறாங்க. இந்த நேரத்தில தான் இவரு இந்த மாரி இது பண்ணத கூப்பிட்டு வார்ன் பண்ணிட்டாங்க. இதுக்கு மேல பண்ணீங்கன்னா, நாங்க நடவடிக்கை கொண்டு போயிடுவோம்னு அமித்ஷா சொன்னதாக தகவல். அதனால அண்ணாமலை அவருடைய மிக அதிகமான அவருக்கு ஒரு பெரிய மற்ற தலைவர்களுக்கு இல்லாத ஒரு ஸ்பெஷாலிட்டிலாம் உண்டு. பாஜக தலைவர்கள்லயே ஒரு வேகமான ஒரு இளம் தலைவரா இருக்காரு. இன்னும் அவர் போக வேண்டிய தூரம் ரொம்ப தூரம் இருக்குது. அவர் அத அழகா பயன்படுத்திக்கிட்டாருன்னா, அவரு அடுத்த கட்டத்துக்கு நகரலாம். ஏற்றத்தாழ்வுகள் வரும், போகும். நாளைக்கே வேற ஏதாவது ஒரு கூட்டணி அமையுதுல வேற ஏதாவதுன்னா, அண்ணாமலை மறுபடியும் லைம்லைட் வருவாரு. அதனால அண்ணாமலை அத புரிஞ்சுகிட்டு பண்ணணுன்றது தான் பாஜகல பலரும் எதிர்பார்க்குறாங்க. கண்டிப்பாண்ணே. இந்த கொடி விஷயத்துல நம்ம நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்களிடம் வந்து கேள்வி கேட்டிருந்தாங்க நேத்து. அதுக்கு அவர் ஒரு வார்த்தை டக்குன்னு சொல்லிட்டாரு. நடிகர்களுக்கு இருக்கும்போது என் தம்பிக்கு இருக்க கூடாதான்னு சொல்லிட்டாரு. முதல் ஆதரவு குரல் அங்கிருந்து வந்திருக்கு. எப்படி பாக்குறீங்க? இவரு அண்ணாமலை சொல்றாரா? அண்ணாமலை சொல்றாரு. அவர் சமீப காலமாக சீமான் விஜய் எதிர்ப்புல வந்து எனக்கு என்னன்னு பேசிக்கிட்டு இருக்காரு. அதோடைய ஒரு கட்டம் தான் நீதிமன்றங்கள் எல்லா விஷயத்திலயும் தலையிட்டால், சட்டமன்றமும், பாராளுமன்றமும் பல்லாங்குழி ஆடுறதுக்கா இருக்குது அப்படின்ற மாதிரி. நீதிமன்றம், நீதித்துறை, சட்டம் இயற்றுகிற பார்லிமென்ட் இந்த மாரி சட்டமன்றங்கள், மக்கள் மன்றங்கள், பத்திரிகை துறை எல்லாமே ஒண்ண சார்ந்து ஒண்ணு இயங்கிக்கிட்டு இருக்கோம். ஒண்ணுக்கு ஒண்ணு உதவி பண்ணிட்டு இருக்கோம். இதுல அரசியலமைப்பு சட்டம், சட்டம் இயற்றுகின்ற நாடாளுமன்றம், சட்டமன்றங்கள் தவறு எங்கேயாவது நடந்தால், அதை சரி செய்ய வேண்டிய இடத்துல நீதிமன்றங்கள் இருக்குன்றது தான் நம்ம அரசியலமைப்பு சட்டத்துல இருக்கிற விதி. இது எந்த வகையிலும் மாறாமல் நடந்துகிட்டு இருக்குது. அப்பப்போ ஏதாவது மீறப்பட்டால் உடனடியாக அது சரி செய்யப்படுது. இது எமர்ஜென்சி காலத்திலயும் பார்த்தோம். சமீபத்தில 2 நீதிபதிகள் அரசியல் சாசனம் சம்பந்தமா குடுத்த இதில, மறுபடியும் ஜனாதிபதி கேட்ட உடனே 5 நபர்கள் கொண்ட அரசியல் சாசன அமர்வு அமைக்கப்பட்டிருக்கிறதெல்லாம் பார்க்குறோம். அப்போ இது வந்து அப்ஸ் அண்ட் டவுன் போய்க்கிட்டே இருக்கும். இதில நீதித்துறை இதே சீமான் தான் பல விஷயங்கள்ல தமிழக அரசு, காவல்துறை மற்ற விஷயங்கள்ல நீதிமன்றம் தலையிட்டு தான் நீதி வாங்க வேண்டியிருக்குது. ஒவ்வொரு விஷயத்திலும் நீதிமன்றம் தலையிட்டு தான் நீதியை பெற்றுத் தர வேண்டியிருக்குன்னு இதே சீமான் பேசியிருக்காரு. அவருடைய தம்பிகள் பேசியிருக்காங்க. இன்னைக்கு கூட்டாளிகள் மாறியிருக்காங்க. ஆ விஜய் மேல உள்ள கோவம் அவர இந்த மாரி பேச வைக்குது. அதனுடைய விளைவு அவர் மேல நீதிமன்ற அவமதிப்பு புகார் அளிக்கப்பட்டு, சென்னை உயர்நீதிமன்றம் அவர் மேல நடவடிக்கை எடுக்கணும்னு உத்தரவிட்டு 2 பிரிவுகளுக்கு கீழ திருமங்கலம் போலீசார் அவர் மேல வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. அதனால ஒவ்வொரு காலகட்டத்திலும் நிலைப்பாடை மாற்றிக்கொண்டாலே சிக்கலாயிடும். தலைவர்களுடைய கிரெடிபிலிட்டி போயிடும். இன்னைக்கு திருமாவளவன் நம்பிக்கை இழந்த தலைவராக இருக்கிறதுக்கு காரணம் இந்த நிலைப்பாடை மாத்திக்கிட்டது தான். இந்த மாரி ஒவ்வொருத்தரும் காலகட்டத்த மாத்தும் பொழுது அவர்கள் மேல இருக்கிற நம்பிக்கை போயிடும். பிரச்சனைகள் வந்தும் போகும். நிலைப்பாடுன்றது அதுக்கு ஏற்றார் போல கரெக்ட்டா இருக்கணும். அது இல்லன்னா சிக்கலாகும். தம்பின்றது இன்னைக்கு அண்ணாமலை தம்பின்னு சொல்லியிருக்காரு. நேத்துலாம் விஜய் தம்பியா இருந்தாரு. இன்னைக்கு எதிரியா இருக்காரு. இந்த மாரி ஒவ்வொரு காலகட்டத்தில ஒவ்வொரு மாதிரி. அரசியல் ரீதியாக விமர்சனம் பண்றது வேற. நீங்கலாம் சாவ வேண்டியவங்க தான். என்ன இதில இறந்துட்டீங்களேன்னு வருத்தமா இருக்குன்னா, எல்லாரும் சாக வேண்டியவங்க தான். இந்த வார்த்தைலாம் வந்து வரக்கூடாதுல்ல. அப்போ உங்கள பின்பற்றினா வாழணும், விஜய பின்பற்றினா சாவணுமா? நீங்க வாக்களிக்கிற மக்கள கொச்சப்படுத்துறீங்க. அவங்க மக்கள் தான் தீர்மானிக்கணும். அவர்கள் அரசியல் ரீதியாக அந்த அளவுக்கு தயாராகலன்னா, தயார்படுத்துற வேலைய பாருங்க. முடியலன்னா போய்க்கிட்டே இருங்க. உங்கள யாரும் கூப்பிடலையே. அப்போ நீங்க வந்துட்டு அந்த மக்கள் இப்படி இருக்காங்கன்னு நீங்க யார் தீர்மானிக்கிறது? விஜய் கிட்ட போனா தான் அவன் பெரிய இது. இதெல்லாம் என்னன்னா, இந்த திமுகட்ட இருக்குல்ல அதே ஆணவம் தான். நம்ம தான் அறிவாளி, நம்ம சொல்றது தான் கொள்கை. நம்ம தான் கொள்கை மொழி என்ன கத்துக்கணும்னு நம்ம தான் முடிவு பண்ணணும். 2 மொழி தான் கத்துக்கணும்னு முடிவு பண்ணா 2 மொழி தான். இந்த ஆணவம் இருக்குல்ல, அதே தான் இங்கேயும் வருது. அதனுடைய வெளிப்பாடு தான் சீமான் பேசியிருக்கிறது. இது அவர் அண்ணாமலைக்கு சப்போர்ட் பண்ணாருன்னா, அண்ணாமலை முட்டு சந்துல போய் நிக்க வேண்டியது தான்.
கண்டிப்பா. இதை தொடர்ந்து வகுப்போட 10 ஆண்டுகள் வகுப்பு போர்டு இப்போ வரைக்கும் எதுவுமே கணக்கு சப்மிட் பண்ணல. வருவாய் மற்றும் செலவுக்கு உண்டான கணக்கு சப்மிட் பண்ணலங்கிற ஒரு இது வந்திருக்குண்ணே. அதை எப்படி பாக்குறீங்க? நம்ம வகுப்பு போர்டை பத்தி நம்ம பல்வேறு நாளா பேசிட்டு இருக்கோம். அந்த வகுப்பு திருத்த சட்ட மசோதாவை நீங்க ஆல்ரெடி குறிப்பிட்டு பல விஷயங்களை சொல்லியிருக்கிறீங்க. இப்ப இப்படி ஒரு நியூஸ் வந்திருக்கு, எப்படி பாக்குறீங்க? நான் வகுப்பு திருத்த மசோதா வந்த பொழுது சேம் இதே மாதிரி திமுக ஒரு கருத்தை உருவாக்குச்சு. திமுகவினர் இவங்க எல்லாமே என்னது இஸ்லாமியர்களுக்கு எதிராக சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் அந்த சட்டத்துக்குள்ளே போய் படித்து பார்க்கும் பொழுது சாதாரண ஏழை முஸ்லீமுக்கு இந்த சட்ட திருத்தம் எந்த அளவுக்கு பயன்படுது அப்படின்றத நம்ம பார்த்தோம், பல தடவை விவாதிச்சிருக்கோம். இவர்கள் இதை வைத்து கொண்டு எந்த அளவுக்கு சம்பாதிக்கிறது, எந்த அளவுக்கு சலுகைகள் பெறுறது ஒரு கூட்டம். இந்த முஸ்லீம் லீக்லாம் பார்த்தீங்கன்னா அவர்கள் எந்த காலத்துலேயும் மக்களுடைய பிரச்சனைக்காக ரோட்டில் இறங்கி போராடினதா சரித்திரமே இல்லை. இல்லை இஸ்லாமியர்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா இவர்கள் குறை கொடுத்ததா சரித்திரமே இல்லை. மனிதநேய மக்கள் கட்சி மற்ற அமைப்புகள் கூட இஸ்லாமியர்களுடைய உரிமைக்காக இதெல்லாம் போராடுறதை பார்த்துருக்கோம். ஆனால் அந்த முஸ்லீம் லீக்கு எங்கேயுமே வந்ததா சரித்திரம் இல்லை. எங்கே வருவாங்க? அறிவாலயத்தில் அந்த கூட்டணி பற்றி கையெழுத்து போடும்போது கையெழுத்து போடுறது வருவாங்க. அதோட மேடையில் கையை தூக்கிட்டு நிற்பாங்க. இவர்களுக்கும் இந்த முதலாளித்துவ கட்சிகளுக்கும் முஸ்லீம் லீக் ஒரு நம்ம இஸ்லாமியர் ஆதரவுன்ற பேரில் இந்த தொப்பி போட்டு நிற்கிற ஆட்கள் கூட இருந்தால் அவர்கள் இஸ்லாமியர்கள் நம்ம கூட இருக்காங்கன்னு ஒரு இதை உருவாக்குறதுக்கு இவர்களை பயன்படுத்திக்கிறாங்க. அதுக்கு இந்த எம்எல்ஏ பதவி, வக்ஃப் போர்டு தலைவர் பதவி, இவர்கள் எல்லோரும் பெரும் கோடீஸ்வரர்கள். இவர்கள் ஒரு நாளும் ஏழை முஸ்லீம்களை பற்றி சிந்திச்சதே கிடையாது. அதற்கு உதாரணம் வேணும்னா வக்ஃப் போர்டில் இன்னை வரைக்கும் வக்ஃப் போர்டு அந்த இதில் இருக்கிற சொத்து இந்தியாவிலேயே 3வது இடம்ன்றாங்க. அந்த அளவுக்கு சொத்து. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஏழை முஸ்லீமுக்கு இந்த வக்ஃப் போர்டுனா என்ன? முஸ்லீம்கள் இதை பறிக்கிறாங்கன்னு கதை விட்றாங்களா? அந்த இஸ்லாமியர்களுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க? ஒரு ஏழை இஸ்லாமியருக்கு இது வரைக்கும் வக்ஃப் போர்டில் ஏதாவது பயன் அடைஞ்சிருக்கா? நானும் பலரையும் கேட்டுட்டேன், ஒருத்தர் கூட இல்லைங்கன்றாங்க. நேரடியாக கேட்குறேன், வக்ஃப் போர்டு மூலியமாக அவ்வளோ சொத்து இருக்குது, அவ்வளோ நிதி இருக்குது, என்ன இருக்குன்னு கூட இப்போ தெரியாது, இப்போ வரைக்கும் தெரியாது, கணக்கு வழக்கு கிடையாது, யார் இருக்கான்னு தெரியாது, எங்கே நிலம் இருக்குன்னு தெரியாது. ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் நடந்தது, இவ்வளோ நாள் நடந்தது, அதுக்கு தான் மத்திய அரசு ஆப்பு வச்சுது. என்னது? வக்ஃபு நிலத்தை இவர்களே நான் முஸ்லீம்களுக்கு, அதாவது முஸ்லீம் அல்லாத பெரும் பணக்காரர்கள், கோடீஸ்வரர்கள், இவர்களுக்கு பிடித்தமானவர்கள், இவர்களுக்கு பிடித்த கட்சியினர், இவர்களுக்கு தானமாக இவர்கள் தூக்கி கொடுக்குறான். ஊரான் விட்டு நெய்ய பொண்டாட்டி கையன்ற மாதிரி தூக்கி இவர் லீஸு கொடுக்குறாரு. 99 வருஷம் லீஸ் தொகை எவ்வளோ? ஆண்டுக்கு குறைந்த தொகை. அதுக்கு ஈடாக இவர்களுக்கு சலுகை. இந்த மாதிரி எனக்கு என்னன்னு வாரி கொடுத்ததெல்லாம் இந்த வக்ஃபு திருத்த மசோதா ஆப்பு வச்சிருக்கு. இது பொறுக்க முடியாமல் தான் துடிக்கிறாங்க. திமுகலேருந்து இந்த இஸ்லாமிய தலைவர் வரைக்கும் மத்திய அரசு இந்த மாதிரி பண்ணிடுச்சுன்னு. அந்த புது சட்டத்தில் என்ன சொல்லியிருக்காங்க? வக்ஃபு திருத்த மசோதா புது சட்டத்தில் வக்ஃப் போர்டுக்கு சொந்தமான நிலங்களை இந்த மசோதா அறிமுகமான பின்னர் ஒரு முஸ்லீம் அல்லாதவர்களோட கொடுக்கக்கூடாது. வாடகை, ரெண்ட்டு, லீஸு, விற்பது எந்த விதமும் கிடையாது. நான் முஸ்லீமுக்கு வக்ஃப் போர்டு சொத்துக்களை கொடுக்கக்கூடாது. அடி விழுந்துச்சா? 2வது அடி கணக்கு வரவு செலவு வைக்கணும். அதில் இன்டர்னல் ஆடிட்டிங்கும் வைக்கணும், ஆண்டுதோறும் வைக்கணும். நிர்வாகிகள் முறையாக தேர்ந்தெடுக்கப்படணும். வக்ஃபு சொத்துக்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதை பற்றிய டீட்டெயிலு வக்ஃப் போர்டு வெப்சைட்டில் இருக்கணும். இது எல்லாம் இவர்களுக்கு ஆப்பு வச்சுது. எல்லாத்துக்கும் மேலே இதற்கு பிறகு இந்த மாதிரிலாம் கட்டுப்படுத்தப்பட்டு பிறகு வந்த நிதி வருதுன்னா அந்த நிதியை இஸ்லாமியர்களுக்கு மட்டுமே செலவழிக்கணும். அந்த இதுக்கான இதை பண்ணணும் அப்படின்னு. இது வரைக்கும் எதாவது பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு பார்த்தா நான் கேட்குறேன், தமிழகத்தில் இஸ்லாமியர்களுக்கான திருமண மண்டபம் வக்ஃப் போர்டு சம்பந்தமாக இருக்கா? இல்லை. இஸ்லாமியர்களுக்கான மருத்துவமனைகள் வக்ஃப் போர்டு கட்டியிருக்கா? இல்லை. இஸ்லாமியர்களுக்கான பள்ளிக்கூடம் வக்ஃப் போர்டு கட்டியிருக்கா? இல்லை. இஸ்லாமியர்களுக்கான கல்லூரிகள் வக்ஃப் போர்டு கட்டியிருக்கா? அது பேரில் அங்கங்கே லைட்டாக வச்சுக்கிட்டு உருட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. நான் வக்ஃபு கல்லூரி அப்படின்னு எதுவுமே இல்லை. வேற என்ன? ஏழை இஸ்லாமியர்களுக்கு கல்வி உதவித்தொகை வக்ஃப் போர்டு கொடுத்துருக்கா? அதை 1-2 லைட்டாக கணக்கு காமிச்சிட்டு எதுவும் இல்லை. அதற்கான ஒரு சிங்கிள் விண்டோ சிஸ்டம், நேராக நான் ஏழை இஸ்லாமியர், நான் கல்லூரியில் படிக்கணும், எனக்கு கல்வி கட்டணம் வேணும்,
அதுக்கு உதவி பண்ணுங்க, எதுவுமே கிடையாது. அதுக்கான ஏற்பாடே கிடையாது. சரி, இஸ்லாமியர்களுக்கு தொழில் தொடங்க ஏழை இஸ்லாமியர்களுக்கு வக்ஃப் போர்டு இத்தனை கோடி ரூபா நிதி கொடுத்துருக்குது, இத்தனை ஆயிரம் பேர் பயனடைஞ்சிருக்காங்க, ஏதாவது இருக்கா? இல்லை. இஸ்லாமிய பெண்கள் முன்னேற்றத்திற்காக ஏதாவது பண்ணியிருக்கோம், இருக்கா? இல்லை. அப்போ எதுக்கு தான் இந்த வக்ஃப் போர்டு? இதை எல்லாத்தையும் சரி பண்ணுறது தான் இந்த சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ இவர்கள் இவ்வளோ நாளாக இருந்ததில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, 10 ஆண்டுகளாக வரவு செலவு சமர்ப்பிக்காத வக்ஃபு வாரியம். யார் சொல்கிறா? சிஏஜி சொல்லுது. சிஏஜின்றது என்னது? ஆடிட்டிங் கமிட்டி. இவங்க வந்து ஆண்டுதோறும் அந்த விஷயத்தை சொல்லுவாங்க. அதில் என்ன சொல்கிறாங்க? தமிழ்நாடு வக்ஃபு வாரியம் 10 ஆண்டுகளாக வரவு செலவு கணக்குகளை முழுமையாக தணிக்கைக்கு சமர்ப்பிக்கவில்லை என்பது இந்திய தணிக்கை தலைவரின் அறிக்கை வழியே தெரிந்து. தணிக்கைக்கு சமர்ப்பிக்கவில்லைன்னா என்ன அர்த்தம்னா, வரவு செலவுலாம் வச்சுக்குவாங்க. இந்த செலவு இதுக்கு கரெக்டா? இந்த செலவு இதுக்கு கரெக்டா? அப்படின்னா அந்த மாதிரிலாம் செய்யவே இல்லை. அரசு நிதியுதவி பெறும் கல்வி நிறுவனங்கள் மற்றும் அமைப்புகள் அதன் வரவு செலவு கணக்கு விவரங்களை ஒவ்வொரு ஆண்டும் மத்திய அரசின் தணிக்கைக்கு சமர்ப்பிக்க வேண்டும். 2023-24 ஆண்டுக்கான மாநில நிதிநிலை மீதான மத்திய தணிக்கை அறிக்கை வெளியாகியுள்ளது. அதில் தமிழகத்தில் 238 நிறுவனங்கள், அமைப்புகள் தங்களின் வரவு செலவு கணக்குகளை சமர்ப்பிக்கவில்லை. இதில் பல்வேறு நிறுவனங்கள் 5 ஆண்டுகளுக்கு மேல் வரவு செலவு கணக்குகளை சமர்ப்பிக்கவில்லை. அதிலும் சம்பளம், பராமரிப்பு போன்றவற்றுக்காக அரசின் நிதியுதவி பெறும் கல்வி நிறுவனங்களே அதிக அளவில் கணக்குகளை சமர்ப்பிக்கவில்லை. ஒரு ஆண்டு சமர்ப்பிக்கலனால நிறுத்தணும். ஆனால் இவங்க உட்காந்துட்டு இவர்கள் யோகியம் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. கடந்த 2024 மார்ச் 31 வரை 30 கோடி ரூபாய் மதிப்பில் கையாடல், குறைவு பணம் குறையிறது, களவு தொடர்பான 397 நிகழ்வுகளுக்கு தீர்வு காணப்படாமல் நிலுவையில் உள்ளன. இதில் 21 ஆண்டுகளுக்கு மேல் 10.12 கோடி ரூபாய் மதிப்பிலான 270 நிகழ்வுகள் கணக்குகள் நிலுவையில் இருக்கின்றன. குறிப்பாக காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகம் இதெல்லாம் போட்டு தமிழ்நாடு உடற்கல்வி மற்றும் விளையாட்டு பல்கலைக்கழகம் இதுக்கு தான் இவங்க போராடின்னு இருக்கிறாங்க சட்டமன்றத்தில். முதல் தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகம் எல்லாமே இதில் வந்து தமிழ்நாடு வக்ஃபு வாரியம் 2013-14 முதல் 2022-23 வரையிலும் தமிழ்நாடு கூடைப்பந்து சங்கம் 2008 முதல் 2022-23 வரையிலும் இந்த மாதிரி வச்சுருக்காங்க அப்படின்றாங்க. எல்லாரும் வச்சுருக்கோம்ல, நாங்களும் வச்சுருக்கோன்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க. கடந்த 2024 மார்ச் 31 வரை 30 கோடி ரூபாய் மதிப்பில் கையாடல் இதெல்லாம் நடந்திருக்கு. இந்த மொத்தமாக இவர்கள் சொல்கிறாங்க. அப்போது வரவு செலவு கணக்கு சமர்ப்பிக்காத யார் ஃபாலோ பண்ணுறது? மத்திய அரசா, மாநில அரசா? இந்த மாதிரி பல்கலைக்கழகங்கள் இதெல்லாம். ஆனால் அவங்களாம் அரசு உதவி பெறும் பல்கலைக்கழகங்கள் அப்படின்றாங்க. அப்போ இது எனக்கு என்னன்னு வருது போகுதுன்றதான் பார்க்குறோம். இது எல்லாமே வந்து சரி பண்ணணுன்றதுக்காக தான் இந்த மாதிரி சட்டங்கள் வருது. கண்டிப்பான. இறுதியா ஒரு கேள்வின்னு, நம்மளோட இறுதியா அந்த கேள்வி என்னன்னா, மத்திய நிதி அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் நேற்று வந்து பத்திரிகையாளர் சந்திச்சிருந்தாங்க. அதுல வந்து பல்வேறு விஷயங்கள்ல ஜிஎஸ்டி திருத்தம் அதுக்கப்புறம் பல்வேறு மாற்றங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதை தொடர்ந்து பியூஷ் கோயல் அவர்கள் சந்தித்தார், அஸ்வினி வைஷ்ணவ் அவர்களும் சந்தித்திருந்தாங்க. இந்த 3 பேருமே வந்து ஒரு பேட்டி கொடுத்திருந்தாங்க. ஒரு நெடிய பேச்சு, ஒரு 1 hour 30 minutes கிட்ட இருந்துச்சு. அதுல நிதியமைச்சர் அவர்கள் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறது, 9 நாட்கள்ல பல லட்சம் கோடி ரூபாய் வரைக்கும் மக்கள்கிட்ட இருந்து நாங்க வந்து பர்ச்சேஸோட பவர் பார்த்திருக்கோம். குறிப்பா சொல்ல போனா செல்போன் ஆகட்டும், 2 வீலர்ஸ் ஆகட்டும், இந்த மாதிரி விஷயங்களை சொல்லியிருக்காங்க. அது மாதிரி பியூஷ் கோயல் அவர்கள் வந்து கார் விற்பனையை வந்து பெருமளவு அதிகரிச்சிருக்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. எப்படி பாக்குறீங்க இந்த ஜிஎஸ்டி சீர்திருத்தம்? ஜிஎஸ்டி சீர்திருத்தம் ஜிஎஸ்டி கவுன்சிலில் கடந்த பல ஆண்டுகளாக பேசப்பட்டு கோரிக்கையாக வைக்கப்பட்டு பல மாநிலங்கள் கோரிக்கை வைத்து தொழிலதிபர்கள், நிறுவனங்கள் இந்த கவுன்சில் கூடுறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் அந்தந்த தொழிலதிபர்கள் எல்லாரையும் சந்திப்பாங்க. அந்த மாதிரி சந்தித்ததில் வந்த கோரிக்கைகள், அப்புறம் சிறு குறு தொழிலில் வைக்கிறவங்க கோரிக்கைகள், இந்த மாதிரி பல விஷயங்களை ஆராய்ந்து கடைசியாக பல ஆண்டு கோரிக்கை கடந்த ஆண்டு அந்த ஜிஎஸ்டி கவுன்சிலில் வச்சு இந்த 28, 18, 12, 5 இதில் மாற்றங்களை கொண்டு வரணுன்ட்டு 28% இருந்து நீக்கப்பட்டு 18, 12, 5 அதில் இந்த 12, 5லாம் சில இதெல்லாம் 0க்கு கொண்டு வந்து இந்த மாதிரி பல சீர்திருத்தங்களை அறிமுகப்படுத்தினாங்க. இதில் உடனே இந்த கவுன்சில் கூட்டத்திலலாம் கலந்துக்கிட்டது தமிழ்நாடு இந்த கவுன்சிலும் இருக்குது, எல்லா மாநிலங்களும் கலந்துக்கிட்டு எடுக்கப்பட்ட முடிவு. அப்போல்லாம் கம்முன்னு இருந்துட்டு இப்போ அதை அரசியலுக்காக தமிழ்நாட்டை கேட்கல, ஸ்டேட்டுகளை கேட்கலன்னு தனியாக உருட்டுறாங்க. இன்றைக்கி உருட்டியிருக்காங்கல்ல அந்த உருட்டு.
இது அந்தந்த மாநில ஜிஎஸ்டி கவுன்சிலில் அந்தந்த மாநில நிதித்துறை சார்ந்த எல்லோருமே இருக்காங்க. இவங்க எல்லாம் சேர்ந்து நிதியமைச்சரே இருக்காரு. இவரும் இருக்காரு. எல்லாம் இருந்து இந்த மாரி சொல்லிட்டு, அப்ப என்ன கணக்குன்னு யார ஏமாத்துறது வேலை இந்த மாரி கோரிக்கைகள்லாம் வைக்கிறாங்கன்னு தெரியல. இந்த விஷயங்கள் என்னன்னா, இப்போ ஜிஎஸ்டி ஒரு ரூ. 28 ரூ. 100 பொருள் வாங்குறோம். ரூ. 28 ஜிஎஸ்டினா ரூ. 14 உடனடியா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு போயிடுது. எஸ்ஜிஎஸ்டில. மீதி ரூ. 14ல எல்லா மாநிலங்களுக்கும் ஈவுத்தொகையாக ஒரு அதுல ஒரு 20, 30% பிரிச்சு குடுத்துடுறாங்க. அதாவது ரூ. 14ல கிட்டத்தட்ட ரூ. 4 ரூ. 5 அதுக்கு மேலேயே மாநிலங்களுக்கு பிரிச்சு குடுக்கப்படுது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கிட்டத்தட்ட 15, 16% ரூ. 28ல ரூ. 15 அதாவது 50, 60% வரைக்கும் ஸ்டேட்டுகளுக்கு கிடைச்சிருது நிதி. இப்ப நிதிய குறைச்சா எல்லா ஸ்டேட்டுக்கும் தான் இந்த ஜிஎஸ்டி உடைய சீர்திருத்தம் மூலியமாக வருவாய் குறைஞ்சிருக்கு. எல்லா ஸ்டேட்டுக்கும் தான். இது இந்தியாவுக்கும் வருவாய் குறைச்சிருக்குது. ஆனால் இவர்கள் மத்த ஸ்டேட் எதுவும் எனக்கு பெருசா பேசுன மாரி தெரியல. ஏன்னா அவங்களுக்கு தெரியும். ஜிஎஸ்டி கவுன்சில்ல நம்ம தான் உட்காந்து முடிவெடுத்தோம். இது மக்களுக்கு பெரிய அளவுல பயன் தரக்கூடியது. வணிகர்களுக்கு, குறிப்பாக வணிகர்களுக்கு, தொழில் செய்பவர்களுக்கு, ஏற்றுமதி, இறக்குமதி எல்லா விஷயத்திலயும் உங்களுக்கு பெரிய அளவுல ஒரு மாற்றத்தை கொண்டு வருதுன்றதுனா, எல்லோரும் ஏற்றுக்கொண்ட திட்டம். எந்த மாநிலமும் வாய் தொறக்கல. ஆனா இவர்கள் மட்டும் எங்களுக்கு நிதி குறைஞ்சு போச்சு. இவங்க பாட்டுல உங்க இஷ்டத்துக்கு பண்ணிட்டாங்க. உங்களுக்கு ஒரே இவங்க இந்த ஆட்சிக்கு இவரு பேசுனதெல்லாம் பாருங்களேன் பெரும்பாலும். நிதி வரல, நிதி வேணும், நிதி வேணும், நிதி வேணும். விலைய ஏத்துறோம். அங்க இது, இங்க இது தவிர, இத பண்ணோம், அத பண்ணோம்னு எதுவுமே பெருசா இது பண்ணத காணோம். அப்போ அந்த நிதி குறைப்புன்றது எல்லா மாநில ஜிஎஸ்டி கவுன்சில்களும் அந்தந்த மாநிலத்தோட ஜிஎஸ்டி கவுன்சில் உறுப்பினர்கள்லாம் உட்கார்ந்து தான் முடிவு பண்ணது. அப்புறம் என்ன புதுசா? இப்போ இந்த சீர்திருத்தங்கள்னால என்ன ஒரு நல்ல ஒரு விஷயம்னா, இப்போ கார்கள் விலை குறையுது. அதுக்கான ஜிஎஸ்டி குறையுது. அப்போ கார்களுடைய உற்பத்தி கிட்டத்தட்ட அது விலை குறையிறதுனால, வாங்குறவங்க அதிகமா வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த இது ஒரு பக்கம். மின்னணு பொருட்கள், கம்ப்யூட்டர் உபகரணங்கள், செல்ஃபோனு இந்த மாதிரி இது. ப்ளஸ் உணவுப் பொருட்கள். உணவுப் பொருட்கள்ல பல உணவுப் பொருட்களுடைய இது 0 கொண்டு போயிட்டாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த சிறு குறு தொழில்ல இருக்கிறவங்களுக்குலாம் பெரிய அளவுல உபயோகம். இது இப்படி போறதுடைய விளைவு என்னன்னா, நமக்கு விலைவாசி குறையறதும் ஒரு பக்கம் நடந்திருக்கு. இது எல்லாமே மக்களுக்கு பயன் தரும் அப்படின்ற நேரத்தில, இவர்கள் மட்டும் தனியா அபஸ்வரம் வாசிச்சுட்டு இருக்காங்க. ஒரு மியூசிக் பார்ட்டில எல்லாரும் ஒண்ணா உட்காந்து வாசிச்சுட்டு இருக்கும்போது, இவங்க மட்டும் அபஸ்வரம் வாசிச்சுட்டு இருக்காங்க. என்னன்னு கேட்டா, எங்களுக்கு போயிடுச்சு. உங்களுக்கு மட்டுமா போயிடுச்சு? எல்லா ஸ்டேட்டுக்கும் தான் போயிடுச்சு. யாரும் அந்த மாரி தனியா கதர்ற மாரி தெரியலையே. சரி, அப்ப இந்தியா கூட்டணி எல்லாம் ஒண்ணா சேர்ந்து ஜிஎஸ்டி கவுன்சில்ல மோசம் பண்ணிடுச்சு மத்திய அரசுன்னு ஒரு அறிக்கை விடுங்களேன் பார்ப்போம். எங்கேயாவது அந்த மாரி வந்திருக்கா? கூட இருக்கிறவங்கள யாரும் பேச காணோம். ஆனா இவர்கள் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அந்த ஜிஎஸ்டி விலை குறைப்பும், இன்கம் டாக்ஸ்ல அந்த ஸ்லாட் உயர்த்தினது இதெல்லாம் பெரிய அளவுல நடுத்தர மக்களால வரவேற்கப்படுது. வியாபாரிகள், தொழில் நிறுவனங்கள், தொ தொழில் சார்ந்தோர் இவர்களால வரவேற்கப்படுது. அது இது நீங்க ஏதாவது நல்லது செய்யணும்னா, மின் கட்டணத்த குறைங்க. வேற சில விஷயங்கள பண்ணுங்க. அந்த மாரி பண்ணி குடுங்க. இதுல ஜிஎஸ்டி பெட்ரோல், டீசல ஜிஎஸ்டில கொண்டு வரணும்னு நீண்ட நாள் கோரிக்கை எல்லாருமே. அதுக்கு இவர்கள்லாம் அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க, மாநில அரசுகள். அதெல்லாம் அனுமதிச்சாங்கன்னா, ரூ. 20, ரூ. 25 வரைக்கும் நமக்கு குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கும். பெட்ரோல், டீசல் விலை. அது பாருங்க, விலைவாசி உயர்வுக்கே பெரிய ஒரு இதுவா அமைஞ்சிரும். இன்னைக்கு பெரிய இது டிரான்ஸ்போர்ட்டேஷனு, அது இதுக்கு எல்லாத்துக்கும் காரணமா அமையறது பெட்ரோல், டீசல் விலை உயர்வு. அப்ப அதுல மாற்றம் வந்துச்சுன்னா வேற லெவல்ல போயிடும். இவர்கள் என்னன்னா, எல்லா வகையிலயும் வரி. குப்பைக்கே வரி போட்டவங்க தானங்க இவங்க. அப்ப ஜிஎஸ்டி வரிய குறைக்கிறத எப்படி ஒத்துக்குவாங்க? அந்த புலம்பல் தான் அந்த புலம்பல வேற மாரி புலம்புறாங்க. அதாவது நான் அந்த ஜனங்கள யார் பயன்படுறாங்களோ, அந்த ஜனங்கள கூட கூட்டிக்கிட்டு, அவங்களுக்கு ஆப்பு வைக்கிற கோரிக்கைய அவங்கள வச்சுக்கிட்டே இவங்க புலம்புறாங்க. இதெல்லாம் நான் என்ன தெரியுமா சொல்றேன்? மத்திய அரசு நிதி தரவில்லை. கல்வியில இது பண்றாங்க. தேசிய கல்வியில இந்திய திணிக்கிறாங்க. இந்த மாரி எல்லா இதுவும் சொல்றாங்கல்ல. இதுக்கு எல்லாம் இந்த தமிழக பாஜக தலைவர்கள் முறையாக தகவல்களை பெற்று பதிலடி குடுக்கணும். யாருமே இல்லையே! இந்த சூர்யா மாரி ஆட்களு, அண்ணாமலை போன்ற சில பேர் தான் இதுக்கு பேசுறாங்க. பெரும்பாலானோர் சும்மா இந்த இதுதான் பேசிட்டு இருக்கிறாங்க. ஏன் உங்களுக்கு என்ன பெரிய கேடு? தமிழக பாஜக இந்த மாரி தரவுகள திரட்டி, அவர்கள் மட்டும் இல்ல, கூட்டணி கட்சி அதிமுக, இன்னும் யார் யார் இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் குடுத்து பண்ணணும். இதெல்லாம் பண்ணா தான் உங்களுக்கு மக்களுக்கு என்ன உண்மைன்றது தெரிய வரும். தேர்தல் காலம். இனியாவது அந்த வேலைய பண்ணணும்னு தான் நான் கேட்டுக்கிறேன். கண்டிப்பா. மிக்க நன்றி. நான் உங்க நேரத்தையும் கருத்தையும் நன்றி, பதிலளிக்கிறேன். நன்றி.